ஐயா அந்த பேராசூட்ல பறந்துட்டு இருக்கிற பரணியை கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. புரியல ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு 2 சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குல்ல? ஒண்ணு தெரியும், இன்னொன்னு என்னது? புரியல. ஒண்ணு தெரியும், இன்னொன்னு தெரியாதா? சரி, ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இன்னொன்னு நான் சொல்றேன். ஒண்ணு வந்துட்டு அஜித் குமாரும் எஸ்கேவும் சேப்பாக்ல இருந்தாங்க, மீட் பண்ணாங்க. இன்னொன்னு நீங்க பார்த்த தொடரும் படம் நல்லா இருக்குல்ல? ஓ அதுக்கா? காலையில ஒரு சந்தோஷம், ஈவினிங் ஒரு சந்தோஷம், நைட்டு நிம்மதியா பரணி தூங்குவாப்புல. இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். நைட்டு சரியா தூக்கமே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி டார்ச்சர் கனவா வந்துச்சு. இந்த இது இருக்குல்ல மாநாடு படத்துல அவர் மோகன்லால் இல்லைங்க, அவர் மம்முட்டி ஃபேனுங்க. அவரே சேடா உட்காந்துருக்காரு படம் நல்லா இருக்குன்னு. இல்லைங்க, நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். ஏங்க வினோத் ப்ரோ, நான் சொல்றது ஃபுல்லா கேளுங்க வினோத் ப்ரோ, அதுக்கப்புறம் என்ன டார்ச்சர்னு முடிவு பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சில பேட் ட்ரீம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதனால என்னால் தூங்கவே முடியல. அந்த மாநாடு படத்தில் எஸ்ஜே சூர்யா எந்திரிச்சிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு அதுக்கப்புறம் வேற இடத்துல போய் படுத்தேன். அப்பயும் சரியா தூக்கம் வரல. ஸோ கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்தேன், தூங்கிடுவேன் நான் படத்துக்கு போயின்ட்டு. பட் இல்லை நல்லா இருந்துச்சு உண்மையிலே. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி கொண்டு போனாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஜானர் ஷிஃப்ட் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. சில ரெஃபரன்சஸ்லாம் கூட வந்து நல்லா இருந்துச்சு, அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக. திருஷ்யம் கைண்ட் ஆஃப் தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்க்காத இருக்குமா ப்ரோ? என்ன ப்ரோ? ஆபரேஷன் ஜாவா அளவுக்கு இருக்குமா? அப்படி எனக்கு தெரியல. பட் ஆனால் படம் நல்ல படம். அதான் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமான்னு தெரில. ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் மூவ் ஆகும். மோகன்லால் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பண்ணிட்டாப்ப மனுஷன். அது இல்லாமல் ஆப்போசிட்ல வந்து ஒருத்தர் வில்லனா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, மிரட்டி விட்டாருங்க உமால. அவர் தாங்க படத்தை தூக்கிட்டு, என்ன சொல்ல, அவர் ஒரு மாதிரி மாஸ் காட்டிட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, யாரா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மோகன்லாலுமே வந்து செம பர்ஃபார்மன்ஸ். அவர் கெரியர்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்த படம் மோகன்லால் படம் இந்த படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நான் பார்த்தேன் பிவிஆர்ல தான், பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனு. அங்கேயுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த சில சீன்ஸ்லாம் இருக்குது, ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் கை தட்டிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி இதாகவும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யாருக்காவது பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா போய் ட்ரை பண்ணுங்க, படமும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மற்றபடி நாளைக்கு போறோம். இப்பதான் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க ஏஜிஎஸ்ல 10 o'clock. மார்னிங் ஷோ தான் பார்த்துட்டேன், இப்பதான் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. நாளைக்கு போறேன் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, போயிட்டு வாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு பெருசா எந்த அப்டேட்ஸும் வரலன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதியோட சன் சூர்யா நடிக்கிற ஃபீனிக்ஸ் அந்த படம் வந்து ஜூலை 4th ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மலையாளத்தில் வந்து சம்ஷயம் அப்படின்ற வினய் ஃபோட்டோட படம், அதோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆசாதி அப்படின்ற படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மலையாளம் ஃபிலிம். படமும் வந்துட்டு May 9th வந்து ரிலீஸ் ஆகுது. வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சா? சாரி, நான் பெருசா ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ வந்திருக்கு ப்ரோ, கிஸ் படத்துல. கிஸ் படத்துல இருந்து தானே ப்ரோ? மிஷன் இம்பாசிபிள் ஒரு வாரம் ஏர்லியா ரிலீஸ் பண்றாங்க இந்தியால. ஆமா, May 17th ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. கரெக்ட் ப்ரோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. May 16th தானே நிறைய படம் வருது, ஆனால் May 17th சனிக்கிழமை. ஸோ ஏன் சனிக்கிழமை ரிலீஸ் பண்றாங்கன்னு ஒரு டவுட்டா இருக்கு. அப்புறம் டார்க் மூவில இருந்து எழில் என்பதுன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, செகண்ட் சிங்கிள். என்ன படம் ப்ரோ? டார்க். ஓகே சூப்பர்.
வேற ஏதாவது? இட்லி கடை ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. தனுஷ் படம். ஏன்னா ப்ரோ பிஎம்எஸ்ல புடிச்சு அடிச்சு நொறுக்குறாங்க. 31 32 போயிட்டு இருக்கேன் பெர் ஹவர். பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா வந்து புக்கிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான். அந்த சனி சாட்டர்டே சண்டேலாம் வந்து இதுதானே, அது எக்ஸ்பெக்டட் தானே. என்ன படத்துக்கு ப்ரோ? தொடரும். ஓகே. நான் இன்னைக்கு கேங்கர்ஸ் பார்த்துட்டேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்களாச்சும் எதுவும் சொல்லாம இருங்க. நான் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு தியேட்டர்ல, ஓடிடில இருந்ததுக்கு அப்புறம் தான். பட் இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நார்மல் இதாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஒரு ட்விஸ்ட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணும்போதே சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட், எனக்கு இன்ட்ரோபிளாக் ட்விஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்டே கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓகே தான், எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுலேயே 2-3 சீன் எனக்கு உண்மையாலுமே நல்லா தான் இருந்துச்சு, சிரிப்பு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிலர் ஒருத்தர் வேணுனே வன்மத்தை கொட்டுறாரு, சுத்தமா ஒரு சீன் கூட நல்லா இல்லைன்னு, அதை நம்ம கண்டுக்க வேணாம். யாரு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நீங்க ஒரு சிரிக்கிற மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு, சிரிச்சுட்டு வரலாம். சூப்பர் ப்ரோ. இங்க க்ரௌட் இருக்க மாட்டாங்க, அது பேக்டான தேட்டர்ஸ்ல பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்றேன். வினோத் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவரும் இன்னைக்கு பார்த்தாரு, கேட்டோம் அப்படி போயிட்டாரு. படம் அவரும் தான் இருந்துச்சா? ஏன் மாவீரன் ப்ரோ இப்படி வன்மத்தோட இருக்கீங்க? ப்ரோ அடுத்த வாரம் நம்ம படம் ரிலீஸ் ப்ரோ, இப்படி எல்லாம் ஸ்டண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, இல்ல இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாதான் அடுத்த படத்துக்கு தியேட்டர்லாம் கம்மியாயிரும். அப்ப வந்து எல்லா தியேட்டரும் இந்த படம் ஆக்குபை பண்ணிடும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதத்தானே இப்ப நானே சிம்பிளா ஒரே வயதுக்கு அவர் சொன்னேன். தானங்க சொன்னாரு. அது இப்ப நான் சொன்னேன், அதுக்கு அவர் பொருள் சொல்றாரு. நான் திருக்குறள் சொன்னேன். நான் விளக்க உரை. இந்த படம் கொஞ்சம் தொடரும் கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னா மேபி ரெட்ரோக்கோ இதுக்கோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 5 to 10% ஸ்க்ரீன் கம்மியாக கிடைக்கும்னு தோணுது. ஷோஸ் ஸ்க்ரீன் உள்ள ஷோஸ். ஆனா உலகத்திலேயே ஹர்ஷல் பட்டேலுக்கு ஃபார்ம் கொடுத்த ஒரே டீம் நீங்க தான். பிரகாஷ் நான் பேசாம இருக்காரு. இல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு மேட்ச் டிவில இருந்து கண்ணு எடுத்திருக்கவே மாட்டாரு. டிவியில பாத்துட்டு டிவில இருந்து பைனாகுலரை வச்சு பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா இந்த வருஷம் இருக்குல்ல 2025 முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஃபுல்லாவே பாசிட்டிவா தான் இருக்கு. எல்லாமே தெரியல எல்லா வகையிலுமே. அதுவும் முக்கியமா நீ ஏகே சைட் நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டபுள் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கா. ஒரு 3 ரேஸ் ஜெயிச்சது, அப்புறமேட்டு 2 படம் வந்து 2 மாசத்துக்குள்ள வந்தது. அதுல ஒரு படம் அவரோட ஹையஸ்ட் கிளாஸரா மாறினது, ஃபேன்ஸுக்கு பிடிச்சி போனது. லுக் வைஸ் நீங்க வந்து அவரோட பழைய லுக்கை பாக்குறது, அப்புறம் வந்து ஆஃப்லைன்ல வந்து டை அடிச்சுட்டு போறது, ஆஃப்லைன்ல லுக்கு கவனம் செலுத்தாம இருக்காருன்னு சொல்லி இப்போ அதுவும் பண்றது. அப்புறமேட்டு என்னன்னா நீங்க அவருடைய ஸ்போர்ட்ஸுக்கு அவர் நிறைய கலந்து போனா, துப்பாக்கி சுடுதல் போட்டி வராரு, அப்புறமேட்டு நிறைய விஷயங்களுக்கு போறாரு. ஆனா வந்து இப்ப இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வர்றது இருக்குல்ல, பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு அது வர்றது அப்படின்னு சொல்லி எதுவுமே இத்தனை வருஷம் ரீசெண்டா நடந்துடாத ஒண்ணு நடக்குதுங்கிறப்ப 2025 ஒரு அஜித் ஃபேன் அப்படிங்கிற முறையில எல்லா வகையிலுமே செம்ம சந்தோஷம் தான். ஏன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு இப்ப நல்லா தெரியும். ஏன்னா எவ்வளவு வருஷம் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, இப்ப அது நடக்குதா. ரெண்டாவது இன்னொன்னு என்ன, சிஎஸ்கே பிளஸ் தலை ஃபேன்ஸ், அந்த மியூச்சுவல் ஃபேன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ரொம்ப இன்னும் டபுள் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஆன்லைன்ல நிறைய விஷயங்களுக்கு ஏன்னா அஜித் ஃபேன் விஜய் ஃபேன் சண்டை போட்டு இருந்தாலும் அஜித் பிளஸ் தோனின்னு வராம அஜித் பிளஸ் மும்பை இந்தியன்ஸ் போவாங்க, அஜித் பிளஸ் ஆர்சிபின்னு போவாங்க. அப்ப இந்த அஜித் பிளஸ் தோனி ரசிகர்களுக்குள்ள நிறைய சங்கடம் வந்துட்டு இருக்கும். இப்ப அவங்களுக்குலாம் கொஞ்சம் குஷியா இருக்கும்ல 2-3 இதை விட. ரெண்டாவது என்ன, சிஎஸ்கே இந்த சீசன் பூரா ஆஃப் சீசன் தான் உங்களுக்கு. டோட்டலாவே 9 இடமும் 10 இடமும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல அந்த மியூச்சுவல்ஸுக்கு ஒரு குஷிங்கிற மாதிரி மேட்ச் எப்படி போனா என்ன, ஏதோ ஒன்று பாக்குறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கான்னு. அதுக்கு மேல என்னன்னா சொல்லுவோம்ல அந்த ஃபேவரேட்ஸ் அப்படின்னா சிவகார்த்திகேயன். ஏன்னா நான் பல ஏற்கனவே முன்னாடி கேள்விப்பட்டதுதான். இப்ப இருக்க நடிகர்கள்லயே முன்னாடி வந்து சிலம்பரசன் வந்து ஏகேக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு, அவர் சூர்யா க்ளோஸா இருந்தார், ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. இவங்க இன்னமும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி பண்ண இந்த சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரொம்ப அதீத நெருக்கமா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டா. அப்படி அது எப்படின்னா ஒருத்தர் மீம் போட்டிருந்தாரு, எப்படின்னா வந்து ஒரு ஜூனியர் வந்து இன்டர்வர்ட் சீனியர் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாருன்னு. அது மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. எல்லா பர்த்டே பார்ட்டிக்கு போறது, நியூ இயர் பார்ட்டிக்கு போறது, இப்ப மேட்ச் கூட ஒன்னா உட்காந்து பாக்குறது. அப்போ ஒரு சிவகார்த்திகேயன் பிடிச்ச ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஃபேவரட், ஏகே ஒரு ஃபேவரட், 2 பேரும் சேர்ந்து பார்க்காத ஒரு மேட்ச் பாக்குறது, அது சிஎஸ்கே மேட்ச் அமையறதுனா ஒரு ஜாலி தானே.
அப்ப மேட்ச் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போதோ இல்லையா, நமக்கு பாக்குறதுக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. அதை விட என்னன்னா ஒரு குட் வைப். நமக்கு எப்பவுமே எப்படி சொன்னதான், நமக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் அவங்க வீடியோஸ் வந்து ஃபேமிலியோட ஜாலியா இருக்கிறத வந்து பாக்குறப்ப நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொசி வரும்ல. அது அப்புறம் இந்த அப்படியே எரப்ஷன் மேட்ச் எல்லாமே சேர்ந்து. முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட்டப் போட்டு ஒரு போட்டோ வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன் நான் வந்து இந்த உத்தம புத்திரல தம்பி 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 அவ்வளவு மேல இல்லப்பாங்கிற மாதிரி தான். நமக்கு ஏதோ இந்த இது போதும் அவ்வளவுதான். அதுக்கு மேல இருந்தா அந்த ரொம்ப ஃபேன்ஸுக்கு இல்ல வந்து இல்ல ப்ரோ, கொண்டாடணும் இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு அவரே கூப்பிட்டு விட்டுருவாரு ஆல்ரெடி. ப்ரோ அப்புறம் அந்த செர்மனி எப்போ ப்ரோ கையில அவார்டு வாங்குறது? அது இந்த மாசம் கடைசின்னாங்க. அநேகமா 29-30 நடக்கும்னு சொன்னாங்க முன்னாடி. இன்னும் அதுக்கு கன்ஃபார்ம் ஆகலாம். அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னும் டேட் கன்ஃபார்ம். அது மே 1 வச்சா என்ன சூப்பரா இருக்கும். லீவ் நாள்ல லீவ் நாள் எப்படி ப்ரோ வைப்பாங்க? இல்ல அததாங்க லீவ் நாள்ல வைக்க சொல்லுவோங்கிறேன் நான். மே 1 வைக்கியா வைக்கிறத வைக்க, மே 1 வைக்கான்னு நம்ம இதை வச்சா நல்லா இருக்கும் அது. ஆனா எப்பவுமே மார்ச் லாஸ்ட் வீக் இல்லைன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதான் ஏப்ரல் லாஸ்ட் வீக் தான், மார்ச் முடிஞ்சு போச்சா. இப்போ ஏப்ரல் லாஸ்ட் வந்துருச்சு. இந்த 28-29 தான் போறாங்களான்னு பார்ப்போம். அது போடுறதான் போடுறாங்க, அவார்டு தரதான். ஒரு 2 நாள் கழிச்சு மே 1 கொடுக்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு மேட்ச்லயும் சரி, இதுலயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, டிஎல் ஃபுல்லா தலை 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 தான் இருக்கு. அவரும் பாவம் கூப்பிடாதீங்கன்ட்டாரு. பட் ஆனா ஓகே தான். பட் ஆனா வந்து டிவில சொல்றது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏங்க இல்லங்க அங்கேயாவது அது எமோஷன். நீங்க ஃபேன்ஸ் எமோஷன் இருக்கிறது, அது நீங்க என்ன பண்ணுவீங்க? இத பிரகாஷ் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு வருவாரு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஆல்ரெடி வந்து தலையும் இருக்காரு, அங்க ஒரு ஏகேவும் இருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? புரியல. தலைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஏகேக்கு மேட்ச் ஆகிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு கிரவுண்ட்ல? அதெல்லாத்தையும் விடுங்க. கிரவுண்ட்லயே வந்து தலை போல வருமா என்ட்ரி போட்டாங்க. கரெக்டா என்ட்ரி போட்டு க்ளோஸ் அப் பண்ணி வச்சாங்க. அதுல மொத்த பாட்டுமே வணக்கம் சாங்கு, தலை போல வருமா சாங்கு, அப்புறம் குட் பை டக்லி அந்த பிஜிஎம் எல்லாத்தையும் மொத்தமாவே ஓட்டு இறக்கிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. பிரகாசனா விடாமுயற்சியில இருந்து பத்திக்கிச்சு சாங்கும் போட்டாங்க. அது கேட்கல எனக்கு, அந்த சவுண்ட் கேட்கல எனக்கு. இந்த அநேகமா இன்னைக்கு ஃபுல்லா சாங்க தீனா 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 ஒண்ணுச்சு தினக்கு தீனா தீனா. சரி சரி இப்ப நம்ம கிவ்ஸா நடத்துறோம். எந்த பாட்டு போட்டாங்கன்னு கிவ்ஸா என்ன ரைட்டா போற போதுதான் தெரியல. ஆனா அதெல்லாம் விடுங்க, நீங்க சிஎஸ்கே வின் பண்ணணும். இதுக்காகவே தெரியல எனக்கு. அது மேட்ச் இத்தனை மேட்ச் தோத்து 9 இருக்கும். ஜெயிச்சா என்ன தோத்தாண்டா. கொஞ்சம் டீசென்டான ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. 154. பட் கொஞ்சம் பிலோ பார் தான். டீசென்டான ஸ்கோர் 170 மேல வர வேண்டியது. எஸ்ஆர்ஹெச்க்கு இது டீசென்டான ஸ்கோர். அந்த ஓப்பனிங்க தூக்கிட்டோம்னா காலி. அவங்க ஓப்பனிங் விக்கெட் போயிடுச்சுன்னா காலி. பவர் பிளே ஸ்பின்னர் கொண்டு வந்து தூக்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அபிஷேக் நல்லாதான் ஆரம்பிச்சாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமா, அவனுங்க வேற மூணு டாப் 3 லெஃப்ட் ஹேண்டரா. ஒரு வேளை நம்ம அண்ணனுக்கு இறக்கி விட்டுருவாங்களோ நினைச்சேன். பரவாயில்ல, அன்சல் கம்போஜி இறக்கி விட்டாங்க. ஆனா ப்ரூவிஸ் விக்கெட்லாம் வந்து அது பியூர் ஃபீல்டிங் தான், அது லக் இல்லன்னு சொல்லணும். ப்ரூவிஸ்லாம் ஒரு 2-3 ஓவர் நின்றதா வேற மாதிரி ஸ்கோர் போயிருக்கும். இதைத்தான் நான் போன மேட்சே சொன்னேன். மும்பையிலேயே அவன் ஆடுங்கய்யா, அவன் 200 கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு. நாங்க ரத்தினா தான் ஆடுவோம் அப்படின்னு நின்னீங்க. அதுலயும் அந்த கேட்ச் இருக்கு, செம்ம கேட்ச். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கேவலமா அவுட் ஆனான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் 170 வரும் ஈஸியா அடிச்சிடலாம். நீங்க புரியல, அங்க இருக்கிறது யாரு? ஊடா வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ அடிச்சு அவன் என்ன துவச்சா எடுத்திருக்கான். ஏதோ ஒரு சீசன்ல 2 மேட்ச் எனக்கு தெரிஞ்ச அடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா. தானே அவன் பெருசா அடிச்சதே கிடையாது. அவன் எப்படி ப்ரோ அவன் ஹிட் ஆடுவான்? அதுக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். நடுவில் பிரிவிஸோட குயிக் ஃபைவ் ஸ்டார்ட்டை தவிர எதுவுமே இருக்காது. மற்றபடி அங்கங்க கொஞ்சம் டூபே அடிச்சது, ஜடேஜா அடிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா அதுவும் 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி வச்சிருக்கான். ஆனா ஆயுஷ் மாத்திரைகிட்ட ஒரு பெரிய ஃபிளா இருக்கு. நல்லா ஆஃப் சைட்லயே தான் ஃபுல்லா அடிக்க பாக்கலாம். அதை மட்டும் அதை கரெக்ட் பண்ணி லெக் சைட்ல விளையாண்டுற வேண்டிய பால்ஸ் கூட ஆஃப் சைட்ல அடிச்சு அவுட் ஆனது. கூட அவன் பொறுமையா ஆடுவான். அவன் ஆப்போசிட்ல வரவங்க எல்லாம் போறாங்க, பிரஷரை போட்டு அடிக்க போய் அவுட் ஆகிறான். 2 மேட்ச் இல்ல ஆக்சுவலி ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வந்து இல்ல ஆயுஷ் மாத்திரைட்டு. அதான் பிரச்சனை. பேட்ஸ்மேன் யாரு மென்டர்ஷிப் பண்றாங்கன்னு தெரியல. இந்நேரம் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கணும். அது பேட்ஸ்மேன் மென்டர்ஷிப் கரெக்டா பிடிச்சா நல்லா வரலாம். ஐபிஎல் டெபியூட் ஆயிருக்கான். 2 மேட்ச் தான் பாத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி எதை சொல்லுவாங்க. இல்ல
இதெல்லாம் வந்து இது பேசிக்கான விஷயங்கள். என்னன்னா இதெல்லாம் அவங்க இதுல விளையாடுறான்ல, லோக்கல் மேட்சஸ் விளையாடுறான்ல, அதுலயே அவனும் வந்து வந்து அச்சீவ் எல்லாமே ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா ஷாட்டுமே ஆடி கொஞ்சம் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். அவன் நல்ல ஏவரேஜ் ஒன் டவுன்ல எல்லாம் வந்து பயங்கரமா தான் ஆடிட்டு இருக்கான். அதனால தான் இங்கேயே எடுத்தாங்க. என்ன இது அந்த ஆஃப் லெவலுக்கு சைட்ல. அவன் அந்த ஃபேஸ் பண்ற பவுலர்ஸ் வேற. இங்க ஐபிஎல் வரும்போது அவன் ஃபேஸ் பண்ற பவுலர்ஸ் வேற இல்ல. அதுதானே. இல்ல ஆஃப் சைட்ல 5 ஃபீல்டர் கரெக்டா நிக்க வச்சிருக்காங்க. லெக்ல வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. கொஞ்சம் வந்து மிடில் ஸ்டம்ப் வந்து ஆடணும். அது என்ன தெரியல. அதான் ஓகே, அது போக போக கத்து போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, அடிக்கிறவனை குறை சொல்லுங்க. அடிக்காம சும்மாவே அந்த பக்கம் ஒருத்தர் 4 பேர் வந்துட்டு நான் போனாங்க. குறை சொல்லல, மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். இந்த இதெல்லாம் இல்ல கரெக்ட் bro. சிரிப்பா நல்லா வருஷம். இல்ல, அந்த பக்கம் ஒருத்தன் வந்தான். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் அவன் பேர் என்ன, ஓவர் டென் இருந்தா கூட கடைசியில வந்து 2 6 அடிச்சிருப்பான். எதுக்கு தான் இந்த சாம்கரன் எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல மறுபடியும். விடுங்க ப்ரோ, வேற டாபிக் போலாம். எனக்கு டிஎல் ஃபுல்லா ஐபிஎல் தான், தலை தான், ஏகே தான், எல்லாம் தான். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஓவர் ஏகே தான் போட போறாருன்னு நினைக்கிறேன். ஏகேவா கலிலான்னு தெரியல. இல்லைன்னா செகண்ட் ஓவருக்கு ஏகே போடுவாரு. என்ன ப்ரோ, ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே 500K போயிரும் போல இருக்கு ப்ரோ. எக்கு தப்பா போகுது. ப்ரீ புக்கிங் அவ்வளவு பெருசா இல்லையோ? எந்த ஆமா படத்துக்கு ப்ரோ, ப்ரோ? அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்ல ப்ரோ. நார்மலா ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் பெருசாச்சு. ப்ரீ புக்கிங் கம்மியா தான் இருந்துச்சு. அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு ப்ரோ. அது வந்து அவங்க யாருமே வந்து அந்த படத்தை பெருசா நம்பல. கரெக்டா சொல்லணும்னா அந்த படத்துல எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. வந்து இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னங்காட்டி எல்லாருமே பாய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே எந்த bro? படம்? இல்ல தொடரும். தொடரும் பத்தி பேசுறாங்க. பட் ஆனா நான் எப்படி பாக்குறேன்னு நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணல, அதுதான் நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம அண்டர் பிளே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் ட்ரெய்லர் ப்ரொமோஷன்ஸ், அவர் டைரக்டர் கொடுத்த இன்டர்வியூனாலும் சரி, அவர் என்ன சொன்னார்னா, இது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ராமால நடக்கிற சில பிரச்சனைகள், அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அதை தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. மோகன்லால் எங்க வந்து ஹைப் பண்ணாருன்னா, ஒரு இன்டர்வியூல வந்து திருஷ்யம் மாதிரி இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட் இது பண்றதுக்கு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அந்த மாதிரிலாம் சொன்னார். பட் ஆனா வந்து இந்த இனிஷியலா பார்ப்பாங்களா ஆடியன்ஸ், அவங்க தான் பார்த்தாங்க. மோகன்லால் படத்துக்கு இருக்கிறதுல ஒரு ஒரு கொஞ்சம் பர்சன்ட் மட்டும்தான் கம்மியாக ஓப்பனிங் இருந்துச்சு. எம்ரான் நீங்க அது வந்து வேற லீக், ஓகே. பட் மற்ற படம் கம்பேர் பண்றப்போ, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து இது வந்து த்ரில்லர், இது வந்து பக்கா த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ அதுதான் பிரகாசனா, எனக்கு தெரிஞ்ச அஜித் ப்ரோ சொன்ன மாதிரி போட்டோ லோடிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே அபிஷியல் பேஜ்லயே போஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க கஷ்டப்பட்டு அந்த குரல்ல ஒருத்தர் எவ்வளவு சீரியஸா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பன் விட்டுருக்கீங்க நடுவில் வந்து. இல்ல அதுதான் நினைச்சேன். இன்னொன்னு என்னன்னா, அந்த சிஎஸ்கே பேஜ் எல்லாம் அவங்க போடுறதெல்லாம் என்னைக்கு அது அட்மின் பேஜ் மாதிரி, நம்ம ஃபேன்ஸ் பேஜ் மாதிரி தானேங்க அதெல்லாம். அந்த பேஜ்ல என்னங்க இருக்கு? சரி, பரணி ஏதோ டீட்டெயிலா பாவம் கஷ்டப்பட்டு பேசுறாரு, விடிவி கணேஷ் மாதிரி. எங்க அனுப்பிச்சிருங்க, எமோஜி கிங் வந்துட்டாரு. அவர் விடிவி கணேஷ் மாதிரி பேசல. தேட்டர்ல நம்ம எல்லாம் இத்தனை வருஷம் மிஸ் பண்ண முகேஷ கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு. நான் தான் முகேஷ், 5 வருஷம் குட் கத்து. ஆனா இந்த குரலை வச்சுட்டுமே நான் 2-3 சீனுக்கு அந்த தேட்டர்ல என்ன ப்ரோ ஸ்பெஷல்? நம்ம ஸ்பேஸுக்கு இன்னைக்கு முகேஷ நான் கூட்டு வந்திருக்கேன் ப்ரோ. நீங்க யார அவரை கூட்டு வர இவரை கூட்டு வரேன்னு யாரையுமே கூட்டு வர மாட்டீங்க. அட ஸ்டேடியமே அதிருது ஒரு பக்கம். நான் தான் முகேஷ். பயங்கரமான ஒரு இதுவெல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த பக்கம் வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இன்னைக்கு வந்து கரெக்டான ஒரு பேட் டைம்ல வந்துட்டு அவங்க வந்து 3 டீம் வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆல்ரெடி மேட்ச் முடிஞ்சு போனது தானே, யாரு வந்து எல்லாரும் லாஸ்ட்ல தானே இருக்காங்க, அது பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஜாலி ஈவெண்ட் தொடரலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ட்விஸ்ட் என்னன்னா வந்து கரெக்டா வந்து ஏகே வந்து ஸ்டேடியத்துக்கு வராருன்ற நியூஸ்னால இதை பத்தி யாரும் பேசவே இல்லை. மொத்த மீடியாவும் அதை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்க மட்டுமே ஒரு 30 ட்வீட் போட்டிருப்பீங்க. என்ன ப்ரோ பண்றது? முன்னாடியே எப்படி தெரிஞ்சு ப்ரோ? முன்னாடியே எல்லாருக்குமே அது ஆமா பிரகாசனா எப்படி ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் பண்ணலங்க. ஒரு ரசிகர் வந்து நேத்தே போஸ்ட் பண்ணிட்டாருங்க. கால்மே இல்ல ஒருத்தர் நேத்தே ஒருத்தர் போஸ்ட் பண்ணிட்டாரு. அப்புறமேட்டு ஏகே ஃபேன்ல ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு சொல்லி நேத்தே போஸ்ட் பண்ணிட்டு, ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில இருந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து அவங்களே எப்படி நியூஸ் தெரியல. அவரு எல்லாச்சும் அவரு ஈவினிங் தான் ட்வீட் போட்டாரு. திருநெல்வேலி நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்லாம் வந்து ராஜசேகர் தானே? இல்லங்க, கணேஸ்வரன் இருக்காரு. அவருக்கு பேர் சொன்னா தெரியாதுன்னு சொல்றேன். கணேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம மாம்ஸ் அவரு தான் வந்து நேத்தே டிக்கெட் வாங்கிட்டு இன்னைக்கு சரி அவங்களும் எப்படி தெரிஞ்சுன்னே தெரியல. ஆனா அவங்க சொல்லும் போது நம்பல. ஆக்சுவலா என்னன்னா காலில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்பல. அதுக்கப்புறம் டிஎல்ல ஏகப்பட்ட பேர் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லி ஈவினிங் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ட்வீட்டே நான் போட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் போட்டாங்க. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ போட்டவனே தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ பிரகாஷ் ப்ரோவே போட்டுறாரு, கன்ஃபார்ம் வராரு போலன்னு. அப்ப நான் கரெக்டா அந்த இதுல இருக்கேன், இத்ரி இதுல ஈவெண்ட்ல இருக்கேன். இப்படி சொல்லிட்டு இருந்தேன். கூட இருக்கிறவங்களாம் என்னப்பா உண்மையை சொல்றியா, என்னப்பா சொல்ற அப்படின்னு. சரி டக்குன்னு வந்துட்டு இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி பார்க்கலாம், சுரேஷ் சந்திராக்கு என்ன நியூஸ் உண்மையா இல்லையான்னு அப்படின்னு அனுப்பின உடனே அவர் சொல்ற ராம நியூஸ் உண்மைதான், இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடுவாரு அப்படின்னு வந்து அவர் சைட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வந்தவொடனே எல்லாம் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து அப்படியே பாதி பாதியா அங்க உள்ள டவர் இல்ல, அந்த ஆடிட்டோரியம் உள்ள க்ளோஸ் ஈவெண்ட்னால எல்லாம் பாதி பேர் அப்படியே வந்து நிறைய பேர் எழுந்து வெளியே போயிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ டைரக்ட் கான்டாக்ட் இருக்கா எஸ்சி கூட? இருக்கு ப்ரோ. என்ன இல்ல தெரிஞ்சு கேட்டது. என்ன ப்ரோ நெக்ஸ்ட் மூவி இருக்காரு ப்ரோ. இதுவா நான் வந்து இதுல இருக்கிறனால அவர் D1 டன் இது வச்சிருக்காருல, அவர் பிஆர்ஓ தானே, அதனால வந்து எல்லா பிஆர்ஓஸ் கூடயுமே கான்டாக்ட்ல இருப்போம். இது வந்து ஒரு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டியாவதா இருந்திருக்கும். ப்ரமோஷனுக்காகலாம் வரல ப்ரோ, அவரோட ஆனிவர்சரி மெயினா நான் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச அவர் ஆனிவர்சரிக்காக வந்திருப்பாரு. ஆனிவர்சரி தான் வந்திருப்பாரு. ஒரே மேட்ச்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல அவரு 25th ஆனிவர்சரி, இது கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்ட். அவங்க ஃபேமிலி எல்லாமே ரெகுலரா பார்க்க வருவாங்க. மேபி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணனால அவருமே சென்னையில இந்த டைம்ல இருந்தனால வந்திருக்கலாம். எக்ஸாக்டா இதுதான் நான் நினைக்கிறேன். வேற ரீசன் ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு போறாங்க. ஒரு பக்கம் வந்து இது ஹைப் இல்லை இந்த மேட்சுக்கு, அடுத்த மேட்சுக்கு வருவாங்களா, டிக்கெட் வந்து பெருசா எல்லாம் பிளாக்ல வித்துட்டு இருக்காங்க, சரியா போகல, அப்படி இப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆனிவர்சரிக்கான இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 25th கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா, மேபி அதான் இருக்கும். அது மேபி அது கரெக்டா கோயின்சிடென்ட் இதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதுதான் நானும் நினைக்கிறேன். அது கரெக்டா வந்து இதுவாயிடுச்சு. கரெக்ட்ண்ணா. இப்போ இவருமே இப்போ கேமராவை காட்டும் போது, கை காட்டும் போது பக்கத்துல இருக்க சாலியுமே இவரை பாக்காங்க. ஓ இவரு அவங்களே என்ஜாய் பண்றாங்க. பரவாயில்ல, வெளியில கூட்டு வந்தோம்னா இப்பெல்லாம் இவரு என்ஜாய் பண்றாருன்னு. நீங்க சொன்ன மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட் அந்த இது ஃபுல்லா அனிவர்சரிக்காகத்தான். 25th வந்து என்னன்னா அவர் பிரகாஷ் ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து சொன்னாரு. அந்த இது வந்துட்டு அப்புறம் அவர் போட்ட ரூல் அவரே பிரேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒண்ணு நிறைய மாத்தின்னு வர, நிறைய மாறுது. அவங்க ஃபுல்லாவே யங் டீமா வந்துட்டாங்க. உள்ள நிறைய அப்டேட்ஸ் வரும், ரெகுலரா வரும். ஏகே படம் மாதிரியே இருக்காதுன்னு குட் பை டக்லில இருந்தே அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நிறைய அப்டேட்ஸ், எந்த ஒரு ஏகே படத்துக்கும் இல்லாத அளவுக்கு வந்து குட் பை டக்லி அப்டேட்ஸ். படமும் பாத்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் பயங்கரமா இது பண்ணி குஷிப்படுத்தி வேற லெவல்ல பண்ணிடுச்சு. அவருமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஒரு ரோல்ல பண்ணிருக்காரு. அதுதான் இப்ப எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒண்ணு நடந்திருக்கு. அவங்களுமே 0 ரனுக்கு ஒரு விக்கெட் தானே சிஎஸ்கேவும்? ஆமா 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 சேகரேஷ் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். நீ இவங்கள ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வச்சா ஆரம்பிச்சிட்டாங்களா? அவுட் விக்கெட் வந்துச்சு. யார் அவுட்? அபியா? அபிஷேக். ஓகே, அப்ப நீ சிஎஸ்கே வின் பண்ணாலுமே வந்து 6ல 6மே ஜெயிக்கணும். அது ஒரு பெரிய ஒரு அட்லீஸ்ட் 5 ஜெயிக்கணும். 5 ஜெயிச்சா மத்த டீமோட ரன் ரேட் டிபெண்ட் பண்ணி சும்மா இன்னைக்கு ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான்.
மத்தபடி இதுக்கப்புறம் 6 டீம்ல 6வது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மத்த எல்லாருமே டீமாவே கொஞ்சம் ஃபார்மா தான் இருக்காங்க. சொல்ல முடியாது அஜித். நம்ம எதுவோனா ஐபிஎல் பொறுத்த வரையும் எல்லாமே நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா மேட்சும் கடைசியா ஜெயிச்சு மும்பை எல்லாம் எவ்வளவு வாட்டி, கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி அந்த மாதிரி வந்திருக்காங்க மும்பை. அதுக்கு டீம் காம்போசிஷன் வேணும். அந்த டீம் காம்போசிஷன் மிடில் ஆர்டர்ல பிரிவிஸ் வந்து ஒரு பயங்கர பிக் ஹிட்டரா, நல்ல ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கு. தைரியமா அடிச்சுட்டு நல்ல மிடில் ஆர்டர் கிளியர் பண்ணனாலதான் 150 வந்தது. அதுவும் இன்னும் 170 வந்திருக்கலாம். அவங்க ஸ்லோ இதுவாயிட்டு விக்கெட் நிறைய விழுந்துட்டாங்க. நான் ப்ரீவியஸ் எல்லாம் ஆடும்போது பார்த்தோன்னா 170 180 ஈஸியா வந்துடும். அந்த ரன்லாம் வந்தா ஷுவர் ஷாட் சொல்லி இருக்கலாம் இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து சிஎஸ்கே தான் வின்னு. இப்பயும் வந்து வின் ஆகும். இந்த பவர் பிளே போட்டுதான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த ஆடின போது தான் மேட்ச் மாதிரியே இருந்தது. சூப்பரா சுகுமாரண்ணா அடுத்த டிராஃபிக் செட்டிங் கழட்டிட்டா டீம் முடிஞ்சிச்சுண்ணா. புரியல. டிராவிஸ் கட்ட நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டா டீம் அப்படியே கொஞ்சம் ஸ்கோர் வந்து முடியாது. 150 தான் ரன். காலையில எடுத்துருவாங்க bro. கவலைப்படாதீங்க. காலையில எடுத்துருவாங்க. 150 தான். நான் சொல்றது என்னன்னா 150 தான் அடிக்கணும். இன்னொன்னு டியூ அதிகமா இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே காட்டினாங்க. பவர் பிளே வரையும் தான் பால் கிரிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரிப் குறைஞ்சவனே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இன்னைக்கு அவங்க பத்திரானாவை முன்னாடியே கொண்டு வரணும். எப்படின்னா அவங்க 12வது 13வது ஓவர் கொண்டு வர பத்திரானாவை ஒரு 8th 9th கொண்டு வந்தா கொஞ்சம் விக்கெட் வெல்லத்துக்கு சான்ஸ் இருக்கு. அது சிஎஸ்கே கிட்ட பேட்டிங் விட பவுலிங் நல்லா இருக்கு. அதனால வந்து அவங்க இந்த டார்கெட் டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு என்னன்னா அஸ்வின் ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுவாப்ல, இல்ல அவரே இறக்கி விட்டு இருந்திருக்கலாம்ல. யாரு? அஸ்வின் ஓன் கிரவுண்ட் ஒரு 30 இப்ப ஊடாவை இம்பாக்டா இறக்குனதுன்னா ஒரு அட்வான்டேஜ். கடைசியில ஒரு 20 ரன் அடிச்சான். ஊடா 11 அன்சில் கம்பேஜ் தான் இம்பாக்டா வந்தான். ஊடா 11லயே தான் இருந்தான். ஊடா 11ல இருக்காப்ல. ப்ரோ ஒருத்தர் டிஎம் பண்ணியிருக்காரு, அங்க மேட்சை பார்க்க போனா தான் இங்க வந்திருக்காரு. இங்கேயும் அதையே பேசுறீங்களா? அவருக்கு பிடிக்காத டீம் ஜெயிக்குது போல. புரியல அவர் சொல்றாரா இல்ல உங்க டாபிக் இது நீங்க? நம்ம ஸ்பைடர்மேன் டிபி வச்சு கமல் ஒருத்தர் வர்றாருல அவர்தான். சரி அதை விடுங்க. திருச்சியில வந்து இந்த துப்பாக்கி சுடுதலுக்கு போட்டி நடந்தப்ப வந்து ஒரு க்ரௌடுக்கு ஒண்ணுச்சுல, அது மாதிரி அங்க மேட்ச் பார்க்க போனதை விட வெளியே கிரவுண்டுக்கு வெளியே மொட்டை கும்பல் கூட்டி நிக்குது. எப்படி வந்துட்டு போக போறாங்கன்னு தெரியல. ஆமா நான் ஒரு வீடியோ இப்பதான் பார்த்தேன். இது டிராபிக் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதான் இப்பதான் பார்த்தேன். டிஎல்ல கிராஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. வெளியில கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் ஆயிருந்தா மெரினா வச்சிருக்கிற மொத்த கூட்டமும் இந்த அதுதான் கிளியர் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாமே கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரோ ஆனா அவர் சென்னையில தானே இருக்காரு. ஆமா சென்னையில தான் இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து ரெகுலரான ஸ்பாட் 2 ஹோட்டல் தான் சென்னையில. ஒன்னு வந்து ஹில்டன் அதிகமா போவாரு, இன்னொன்னு லீலா பேலஸ் போவாரு. சமீபமா லீலா தான் வந்து நிறைய போக ஆரம்பிக்கிறாரு. சென்னை டீம் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா லீலா பேலஸ்ல தான் இருக்கு. இல்ல சென்னையிலே தங்கி இருக்கிறோம். சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேடியம் போயிருக்காரு. இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணணும்னு கேக்குறேன். வர்றது போறதே தெரியாது ப்ரோ. ப்ரோ அவர் என்னைக்குமே எதுக்கும் வந்து வரமாட்டார்ல. மோஸ்ட்லி வந்து அவுட்டோர் ஈவெண்ட் எதுவும் போக மாட்டார்ல. ஓகே ஓகே. இவர் ரிஷி சொன்னது பாயிண்ட், வர்றது போறதே தெரியாது. ஆமா அவங்க வந்து அவர் நிறைய இப்போ சிம்பிளா வந்து எனக்கு போன வாரம் நான் வந்து நேட்டிவ் போயிருந்தேன், வேலூர் போயிருந்தேன். போனல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தர் வந்து ஏகேவை பார்த்துதான் வந்து சொன்னாரு. ஒரு 6 months பேக் வந்து நான் ஒரு பைக் ரைடு வரும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, யார சொல்றீங்க? ஆக்டர் ஏகேவை சொல்றீங்களா? ஆமா நான் அஜித்குமாரை பார்த்தேன். பட் ஆனா வந்து அவர் யாருக்கிட்டையுமே வந்து பெருசா பேசினாரு, யாருக்கிட்டையும் போட்டோ பெருசா எடுத்துக்கல அப்படின்னு. எங்க பாத்தீங்கன்னா ரேஸ் அதான் வேலூர் ஹைவே. ஆக்சுவலா நான் வேலூர் என்னோட நேட்டிவ். அந்த டுவர்ட்ஸ் சாம்பூர் அப்படிக்கா போகும்போது ஒரு டீ ஷாப்ல வந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தார். ரொம்ப சிம்பிளா நார்மலா ஏதோ அந்த ரைடர்ஸோட அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி இருந்தாரு. ஏகேவை பார்த்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் எங்க போறாரு வர்றாருன்றதே வந்து பெருசா தெரியாது. அவர் ரொம்ப இதுவா போயிட்டு வந்துருவாரு. எல்லா செலிபிரிட்டியும் மோஸ்ட்லி இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரில ஃப்ரீயா வந்து அவங்க ரோம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல கூட வந்துட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு கேப் எல்லாம் போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க வெளியே.
சுமார் ப்ரோ நீங்க. நம்மலாம் என்ன ப்ரோ, நம்மலாம் அப்படிதான் போறோம். நம்மளெல்லாம் யார கண்டுக்க போறா? ப்ரோ உங்க டிபில எவ்வளவு கவர் பிக்ல தமிழ் சினிமால பாதியை வச்சிருக்கீங்க. அதுதான் ப்ரோ, அவங்களெல்லாம் கண்டுப்பாங்க. நம்மள யார் கண்டுக்க போறான்னு. சரி நானிய பாத்தீங்களா இன்னைக்கு? பார்த்தேன். செம்மையா ஒரு ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. ஆமா, அது ஃபேன்ஸ் வந்து மதியம் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டைம்ல. அதுதான் போட்டுட்டு வந்திருக்காரு ஈவெண்ட்க்கு. அதான் நல்லா டச். நல்லா பேசினாரு. எல்லா இதுக்கும் எல்லாரோட கொஸ்டினுக்குமே நல்லா வந்து பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப பெருசாவும் போல, சின்னதா சிம்பிளா ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இது பண்ணாரு. ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலனா கூட பார்ட் 3 டைரக்டா வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா கிளியரா திரும்பியும் வந்து அதை இது பண்ணி சொன்னாரு. இந்த ஒரு சில பேர் வந்து இந்த இதோட லிங்க் பண்ணி அந்த கொஸ்டின் மட்டும் ரிப்பீட்டடா கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மட்டும் அவர் ஒரு மாதிரி ஆனாரு. அது ஏன் இந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னு அந்த காஷ்மீரோட அந்த விஷயத்த வந்துட்டு லிங்க் பண்ணாங்க. படத்தோட லொகேஷன்ல காஷ்மீர் இருக்கிறது. அதனால்தான். ஓகே ஓகே. இவர் வந்து ஏன்னா இவர் ஒரு ஆபீசரா அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு இது வந்து பண்ற மாதிரி தான் படத்தோட இதுவு. அந்த மாதிரி ஒரு ஆபீசர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்போ? அதனாலதான் அங்க நடந்ததா தப்பு அப்படின்ற மாதிரி சிஸ்டமே கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு இது பேசிட்டாங்க, கேட்டாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணல. பரணி ப்ரோ உடனே மெசேஜ் பண்ணி எஸ்கேவை எந்த மீடியா பக்கம் போக வேண்டாம்னு சொல்லிருங்க. இல்ல ப்ரோ, எஸ்கே போறாருன்றது பரணிக்கு 2 நாள் முன்னாடியே தெரியும். ஏகே போறாருன்றது பரணி தெரியல. பரணிக்கு இல்ல எஸ்கே போறது பரணிக்கு தெரியும், ஏகே போறது பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும். ஆனா இது உங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க பாத்தீங்களா? உண்மையிலே எஸ்கே போறதும் சரி ஏகே போறதும் சரி எனக்கு தெரியாது. நானே பிக்சர் பார்த்து தான் சர்ப்ரைஸ் ஆனேன் உங்க எல்லாரும் மாதிரியும். நான் சர்ப்ரைஸ் ஆகல ப்ரோ, எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க பெரிய ஆள் ப்ரோ, எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. எனக்கு இது தெரியாது. இல்ல ஏகே இன்ஃபர்மேஷன் வந்து காலையில இருந்து தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. பட் சடனா வந்து எஸ்கே வந்ததுதான் சர்ப்ரைஸ். ஒரு விஷயம் என்னன்னா, ஏகேவோட இன்ஃபர்மேஷன் நேத்தே சில பேருக்கு தெரிஞ்சிருக்க ப்ரோ. ஆனா அதை ரிவீல் பண்ணல. இன்னைக்கு ஈவெண்ட்ல கூட சொன்னாங்க. அது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல. அது ரிவீல் பண்ணக்கூடாதுன்னே பண்ணாம இருந்திருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேன்ஸுங்கெல்லாம் ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. ஹிட்3 மூவிக்கு வந்து பஸ்ல எல்லாம் பயங்கரமா அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஏசி பஸ்ஸஸ், கவர்மெண்ட் ஏசி பஸ்ல ஃபுல்லா ஸ்டிக்கர் ஒட்டி பெரிய போஸ்டரா ஒட்டி. ஈவன் ப்ரோ ஆமா, கோயம்புத்தூர் பஸ், கோயம்புத்தூர் டு சேலம் அந்த பஸ் நான் ரெட்ரோ கூட வால் பண்ணலையே. இவங்க இவ்வளவு தூரம் அந்த சினிமாக்காரன் யார்? அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா? இல்ல குடும்பஸ்தன் ப்ரொடியூசர். ஓ ஓகே, அதான் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேட்டேன். இல்ல அவர் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா தான் ஆரம்பிச்சாரு. அவர் டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ப்ரொடியூசர் ஆனாரு. திரும்பியும் அந்த இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இந்த மாதிரி எந்த படத்துலயும் பார்த்தது இல்லையே. ஒரு ஏசி பஸ் இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அது இவரே சொல்லியிருப்பார் பாருங்க. இந்த ஹிட்3யோட பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நானே ஒரு விஷயம் சொல்லுவாரு. அவருக்கு இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் விட இந்த வால்பேப்பர் தான் வந்துட்டு, அந்த வால்பேப்பர்னா அந்த இது போஸ்டர்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா. அவங்க ஊர்ல கூட வந்து ஹிட்3யோட போஸ்டர்ஸ் வந்து அதிகமா வந்து ஒட்டி இருக்கிறதாவும், அதை பார்த்து எக்ஸைட் ஆகி படம் போறவங்க வந்து நார்மல் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் படம் போறவங்க தான் அதிகம். அந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாரு. மேபி அவரோட இன்புட்டா கூட இருக்கலாம். ஆக்சுவலா எனக்கும் அந்த ஆபீஸ் இருக்கு. போஸ்டரை மட்டும் பார்த்துட்டு படத்தை பத்தி எந்த தகவலும் தெரியாம இம்ப்ரெஸ் ஆகி நிறைய படம் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் அதானே இருந்தது. அந்த கல்ச்சர் தானே. அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நானி படம் பார்த்ததே அப்படிதாங்க. நான் ஃபர்ஸ்டா பார்த்த நானி படமே அப்படிதாங்க. இல்ல அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நானியோட தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் வந்து வால்பேப்பர் ப்ரொடக்ஷன்ஸ் தான். நான் ஃபர்ஸ்டா பார்த்த நானி படம் வந்து நானி தான். அந்த டைம் வந்து நான் போனது வந்து இதுக்கு தான், இது பில்லா 2.
அந்த படத்துக்கு தான் போனேன். பட் அந்த டைம்ல டிக்கெட் கிடைக்கல. அதனால சரி ஓகே, வாரணாசியில் வந்து இன்னொரு ஸ்க்ரீன்ல இந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. அது கூட வந்து எங்க அண்ணன் அக்கா எல்லாம் சொன்னாங்க இந்த படம் நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லி போனேன். எனக்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் அந்த நானி படமே பார்த்தேன். அதான் ஒரு கெஸ்ட் ரோல் தானே ப்ரோ. ஸோ நானி படம் பேரே நானி தானே. நான் வந்து நானி படம் அது எனக்கு நான் வந்து மெயினா வந்து அதை பார்த்ததுக்கான ரீசன் வந்துட்டு பில்லா 2. அந்த டைம்ல நிறைய பேர் நானி படம் பார்த்தது காரணமே அதுதான் உண்மையாலே அதுக்கான நானி காரணம். டிஎன்ல வந்து தமிழ்நாட்டுல பெரிய ஹிட் தியேட்டரிக்கலாவே ஹிட் ஆனது காரணம் பில்லா 2வோட அது சரியா போகல அந்த டைம்ல. அப்போ ஆல்டர்னேட்டிவா வந்து இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அப்போ நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நல்லாவே. அதே மாதிரிதான் என்ன அப்டேட் ப்ரோ? எனக்கு தெரியல பிரகாஷ் ப்ரோ. வினோத் ப்ரோ அதெல்லாம் நாளைக்கு பேசுவோம், இன்னைக்கு இதை கொண்டாடுங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட கொண்டாட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வந்து 1ஆம் தேதிக்கு போயிட்டு பாத்தியா வினோத்? எனக்கு ஒரே நல்லா இருக்கேன் 2 பேரும் நீங்க எல்லாம் பஸ்ல போஸ்டர் ஓட்டுனதை பத்தி தான் பேசுறீங்க. அவர் எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே காட்டுறாரு பாருங்க. சும்மா உதய வராரு சொல்லிட்டு டிவில போஸ்ட் ஓட்டுறது வந்து நான் அதே பார்த்தது பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா இந்த தமிழ் கமெண்ட்ரி எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. நான் யூஸ்வலா தமிழ் கமெண்ட்ரி பார்க்க மாட்டேன், இங்கிலீஷ் தான் பார்ப்பேன். இன்னைக்கு வந்துட்டு தமிழ் கமெண்ட்ரி வச்சதுக்கான மெயின் ரீசன் இவர் வந்திருக்காரு, நிறைய வந்து பேசுவாங்க அப்படின்ற இதுல வச்சேன். மேட்ச் முடிஞ்சிட்டு அந்த ஒரு கேப்ல அவர் காட்டும் போது யார் பேசினான்னு தெரியல எக்ஸாக்டா, பத்ரிநாத்தா அது யாருன்னு தெரியல, எக்ஸ் தலை வர்சஸ் தலை அப்படின்னாரு. எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. முத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் புரியல, அது அந்த மாதிரி ஏன் வந்து ஒரு கமெண்ட் அவரு பேசினாரு. இல்ல அவர் தான் தலைன்னு சொல்ல வேணான்ட்டாங்கல்ல, அதனால சொன்னாரு. சொல்ல வேணாம்னு வேணா சொல்லலாம் ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும்ல. அரசியல் ப்ரோ அப்படி பார்த்தா ஆதித்ய வச்சிருக்காருல படத்துல, அவருக்கு தெரியாம வச்சிருக்காரு. டப்பிங் போஸ்ட்ல கேட்டுருப்பாருல அவரே சொல்லுவாரு அந்த வீடு தலா தலை. வினோத் ப்ரோ கேங்கர்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு சுந்தர்சி படம் நான் எல்லா படம் பார்ப்பேன் விரும்பி, சுந்தர்சி படம் நான் விரும்பி பார்ப்பேன். அதனால எனக்கு அது அந்த யூனிவர்ஸ் கரெக்டா இருக்கு. இல்ல ஒண்ணுமே புரியல வினோத், ஒண்ணுமே நீங்க பேசுற கேட்கல. ரெண்டாவது நம்ம ஸ்பேஸ்ல இவர் வருவார்ல, அவர் பேர் என்ன, ஐயோ சுகனுக்கு வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இழந்துட்டாரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஜித் ரசிகர், மிகப்பெரிய தோனி ரசிகர். இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு டிக்கெட் இருந்தும் வேலை காரணமா போக முடியாம போயிட்டாரு. இப்போ புலம்புறாரு. கரெக்டா இன்னைக்கு மேட்ச் டிக்கெட் இருந்தும் போவாங்களா அவரு? இன்னைக்கு ரெண்டு அவரோட ஃபேவரட்டும் பார்க்க முடியாம போயிட்டு புலம்பிட்டு இருக்காரு. போயிருந்தா மட்டும் இந்த பக்கம் தலை தோனியும் அந்த பக்கம் ஏகே நிக்க வச்சு நடுவில் ஒரு நின்று போட்டு அப்படி கிடையாது. நீங்க இப்ப கிரவுண்ட்ல இருக்க மேட்ச் பார்க்க நீங்க கிரவுண்ட்ல எதுக்கு போவீங்க? நீங்க ஸ்டேடியத்தை எதுக்கு போவீங்க? இப்ப பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் போறீங்களா யாரையும்? இல்ல பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய்மெண்ட் தான், அதுக்குதான். ஓகேங்களா, அவருடைய மொமெண்ட் தான் அது. இப்ப நம்ம தியேட்டர்ல படம் பாக்குறது வந்து எப்படி இப்ப நீங்க கேக்குறது அப்படிதான் இருக்கு. இவர் கேட்டது ஸ்கிரீன்ல போய் கொஞ்சம் போறீங்களா உங்களுக்கு பிடிச்ச நடிகரை? கிடையாது. அந்த மாதிரிதான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை வந்து அங்க இருக்காரு, அதே நம்மளுக்கு பிடிச்ச இதுவும் வந்து கிரிக்கெட் பிளேயரும் ஆடுறாரு, ஒரே டைம்ல 2 பேருமே லைவ்ல கூட இருக்காங்க, நம்ம சரௌண்ட்ல தான் அப்படின்னும் போது கிரௌடு கத்தும், அது வேற வைபா இருக்கும் ப்ரோ. நான் வந்தானே ஒரு மேட்ச் உள்ள வந்தானே நான் ஒரு இமேஜினேஷன் எல்லாம் போட்டேங்க. அவர் 6 அடிச்சு ஒரு கேட்ச் பிடிக்கிற மாதிரி எல்லாம் கடைசியில எதுவுமே நடக்கு. என்னங்க கோட்டு படம் பாத்துட்டு இருக்கீங்களா? வெளியே வரல இல்ல யோசிச்சேன், உண்மையாலுமே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரு சிக்ஸும் அடிக்க மாட்டாரு, இவரு கேட்சும் பிடிக்க மாட்டாரு, அதுதான் உண்மை.
கேங்காஸ் இன்னைக்குமே பெருசா பெருசா போல போல வீக் டே இருக்கு ப்ரோ, bro. எனக்கு வீக் டேல Release இல்ல புரியல. சுமோ சுமோல சுமோலாம் வந்து அதை பத்தி பேச்சே இல்ல, அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்களா ப்ரோ? ரைட். இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. எனக்கு முன்னாடியே தெரியும் அது எப்படி இருக்கும். நல்லா பார்க்கல. அதெல்லாம் மேபி அது அந்த டைம்ல வந்திருந்தா ஓடி இருக்குமா அப்படின்னு தெரியல. அது இன்னைக்கு பார்த்தவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்த்தவங்க நல்லா இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் டூரிஸ்ட் ஃபேமிலி ட்ரைலர் லான்ச் அன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டை இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த ஈவெண்ட்டுமே சசிகுமாரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பேசினாரு, பார்க்காதவங்க பாருங்க. நல்லா சூப்பரா பேசினாரு ஆளு. அவரு ஏன் நான்லாம் பாய்ஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதான மாதிரி, ஏன் நான்லாம் சிம்ரனோட நடிக்க கூடாதான்னு கேட்டிருந்தாரு. இல்ல நல்லா பேசினாரு. எப்படி சொல்றது, ரொம்ப நல்ல டைப்புங்க அவரு. அவர் ஆஃப்லைனுமே கூட ஆஃப் த இதுவுமே வந்து கேமரா கூட நல்ல ஒரு எல்லாரு கூடயும் நல்ல கான்வர்சேஷன் மேக் பண்ற ஒரு ஆளு. நல்ல மரியாதை கொடுப்பாரு எல்லாருக்குமே. அவர் ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லாம சாதாரண ஒரு ஆள் மாதிரி தான் வந்து அவரு நடந்துப்பாரு. அவரை சுத்தி வந்து யாரும் இருக்க மாட்டாங்க எப்பவுமே. ஒரு இதுவோட போகணும், அந்த மாதிரி போகணும் அப்படின்லாம் நடந்துக்கிற டைப் இல்ல. என்னதான் வந்து அவர் கேரியர் பீக்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல, அதெல்லாம் தாண்டியுமே இருக்கும். சம்பாரிச்சிருப்பாருல்ல, பணம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஆள் அவர் உண்மையாவே. அதே மாதிரி நான் அதை ட்வீட்டா போடலாம்னு நினைச்சேன். செம்மையா ஒருத்தர் வந்து தக் லைஃப் இழுத்து ஏதோ கேள்வி கேட்டாரா, நீ இப்படித்தான் ஒரு டைமும் கான்ட்ரவர்சியா தான் கேட்டு என்ன கேள்வி? அடி வாங்குற அப்படின்னு. அது தக் லைஃப்ல ஒரு ஏதோ கேட்டாரு, கமல் வந்து அப்படின்னு ஆரம்பிச்சாரு. நீங்க இந்த ஈவெண்ட் பேசும்போது இங்க மட்டும் பேசுங்க, தக் லைஃப்க்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. கூட்டத்துல இருந்து ஒரு பிரஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பார்ப்போம். மூணுமே வந்து பயங்கரமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. டூரிஸ்ட்லயுமே நான் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். H3 மேலயுமே வந்து ஒரு நல்ல ஒரு இது. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பெரிய இதுவும் இல்லைன்னா கூட, இல்லைனாலும் மேபி கனெக்ஷன் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே டைரக்டர் மேலேயும் சரி, நானியோட ரீசெண்டா வந்த அவரோட பிலிமோகிராஃபி இதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கேன் நான். அதுக்கும் மூணாவது இதுவுமே ரெட்ரோ. அது கார்த்திக் சுப்புராஜுக்கு வழக்கமா சொல்லவே தேவையில்ல. சூர்யா எல்லாம் என்ன ஆர்டர்ல பார்க்க போறீங்க? ஃபர்ஸ்ட் ரெட்ரோ அந்த மாதிரியா? நான் ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, மூணாவதா தான் இது நானி படம். சூப்பர். இங்க எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருவாங்களா ப்ரோ புக்கிங்ஸ்? புரியல. ரெட்ரோ புக்கிங்ஸ் சண்டே ஈவினிங் 4 PM. ஈவினிங் இன்னும் ஒரு 3 நாளா 2 நாள். சண்டே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே, சண்டே ஓபன் பண்ணுறாங்க. ஆமா, சாயந்தரம் 4 மணிக்கு சவுத் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ். புக்கிங் ஓபன் மட்டும் தான் போட்டிருந்தாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நேற்று சாயந்தரம் கர்நாடகாவுக்கும் போட்டிருந்தாங்க. அப்படியா? அப்போ மீதி 2க்கும் எப்படி வந்துடும் நாளைக்கு அப்டேட்? ஜிபியூ பண்ண மாதிரியா? ஜிபியூ எம்புரான் எல்லாம் பண்ணாங்க அது மாதிரியா? அதான் நான் சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட்டுமே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஓபன் ஆகும் தோணுது. எனக்கு தெரில. நானியோட படம் வந்து போன படம் இங்கே காலையில் 6 மணி ஷோ கொடுத்தாங்க. ஸோ இந்த படமும் 6 மணி ஷோ கொடுத்தாங்கன்னா ட்ரை பண்ணுவேன். எது ப்ரோ, சரி போதா சனிவாரமா? ஆமாம், 6 மணி ஷோ கொடுத்தாங்களா? காலையில் 6 மணி ஷோ இங்கே போட்டாங்க. நான் 6 மணி ஷோ தான் பார்த்தேன் அந்த படம். ஓகே ஓகே.
ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு கொடுத்தாங்கன்னா போய் பார்ப்பேன் 6 மணி ஷோ. அதுக்கப்புறம் ரெட்ரோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் மோஸ்ட் லைக்லி. ஏன்னா காலையில் அவ்வளோ ஏர்லியாக போனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து 2 படம் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். மேபி ஈவினிங் ஷோ ஏதாவது ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. அதுக்கு அடுத்த நாள் 2 படம் பார்த்துக்கலாம். தண்டர் போல்ட்ஸ் வேற வருது வேற. 5 படம் இருக்கு லிஸ்ட்ல எனக்கு மட்டும். இந்த ஆலப்புழாலாம் எப்போ ஓடிடில வரும் ப்ரோ? ஏங்க படமே வந்து 2 வீக்ஸ் தானேங்க ஆகுது. சரி, நம்ம இதுல எப்போ வரும்? அதான் வராது. வாய்ப்பு இல்லைன்றீங்களா? நான் போய் தேட்டர்ல பார்த்துட்டு நல்லா செலவு பண்ணி தேட்டர்ல பார்க்குற படத்தைலாம் ஒரு வாரத்துல விட்டுறானுங்க. அந்த பரணி தாவீதா அது பேரு, இல்ல கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதா? தாவீத். நான் பார்த்தேன், நேத்து தான் பார்த்தேன் அந்த படத்தை. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்தது பரணி. பெருசா எக்ஸ்பெக்டேஷன்லாம் அந்த பெரிய இதுவெல்லாம் பார்க்கல. எனக்கு அதுல நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவன் வந்து ஒரு இதுவா பவுன்சரா போவான். அப்ப யாரோ வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியும். அங்கமல்லி டேரிஸோட அதான் அவனோட ஜோடி தானே அந்த ஜோனைனா பாட்டுக்கு. ஆமா. லிச்சி பேரோட தெரியும் எனக்கு. அது ரொம்ப பிடிச்ச படமாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு யாரு ஜி? விக்ரம் ஹீரோயினா? இல்லப்பா, அந்த தாவீத் படத்துல ஒரு ஆக்ட்ரஸ் வருவாங்க, அதுக்கு இவன் பவுன்சரா போவான். ஆந்தனி வர்கீஸ் பெப்பே. அதுக்கு போற அந்த ஹீரோயின் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒன்னு எங்கோ பாத்துருக்கேனேன்னு சொன்னது கூட அதுக்கு தானே பரணி? ரெஃபரன்ஸ் தானே அது? ஆமா. ஓகே. அவங்க யாரு ப்ரோ? அவங்க அங்கமல்லி டைரிஸ்ல இவரோட பேரா வருவாங்க. செகண்ட் பேரா, செகண்ட்னா மெயின் பேரா, கடைசியா அவங்க தான் மெயின். அவரை மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஓ, அவங்க தான். சரி. நல்லா தான் இருந்துச்சு பரணி. நல்ல படத்துக்காக உடம்பு பயங்கரமா இது பண்ணிருக்காருல இந்த படத்துக்காக. ஆமா, நீங்க கேட்ட பிக்கு வந்துருச்சு. யாரோ கேட்டிருந்தாங்க. இது தாவீத், அது வந்து என்ன, தாவீத் வெர்சஸ் கோலியாத் அந்த மாதிரி தான் போகுமா இல்ல எப்படி? இந்த என்னது இப்ப இந்த பொன்மான் வந்துச்சுல அந்த மாதிரி? இல்ல ப்ரோ, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் தான். இது ஒரு இது மேல ஒரு ஈகோ கிளாஷால வந்து அவன் வந்து இவங்க கூட பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட மான் கராத்தே மாதிரின்னு வச்சுங்களேன். அங்கமல்லிலையும் ஆண்டனி தானே நடிச்சது? ஆண்டனி தான். அங்கமல்லி RDX. ஆமா, RDX மறந்துட்டேன், பார்த்து ரொம்ப நாள். இல்ல, நடுவுல கொஞ்சம் வெயிட் போட்டு ஒரு மாதிரி இருந்தாரு. இந்த படத்துலயுமே வெயிட் போட்டு ஒரு மாதிரி தான் காட்டினாங்க. ஆனா செமையா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது பார்க்க. SK ஷாலினி, AK ஆர்த்தி 4 பேருமே சேர்ந்து ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. வந்துச்சு TL. போடு பரணி. போட்டேன் போஸ்ட் பண்ணிருக்கேன். பரணி, அந்த படத்துல அங்கமாலியில காட்டுற மாதிரி அந்த பன்னிக்கறிக்கு அவ்வளவு டிமாண்ட் அங்க? அங்கமாலியில கொஞ்சம் அந்த ஒரு கடை, ஒரு ஷாப் ஃபேமஸா இருக்கும். சில இடத்துல ஃபேமஸ் தாங்க. மோஸ்ட்லி பீஃப் தான் ஃபேமஸ். பட் ஆனால் வந்து போர்க் கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் நினைக்கிறேன். பன்னிக்கறி அவங்க சாப்பிட, முஸ்லீம்ஸ் சாப்பிட மாட்டாங்கல்ல? அங்கமாலிக்கு ஒரே ஒரு தடவை வந்து ரொம்ப அனுபவப்பட்டேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அங்கமாலில இருந்து மலையாட்டூர் போலான்ட்டு அங்கமாலிக்கு காலையில 4 மணிக்கு வந்து இறங்கிட்டேன். 4 மணிக்கு கார்ல போட்டேன். 10 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. ஊந்து போய் கடைசி வரைக்கும் ரீச் ஆகல. அப்புறம் இறங்கி நடந்து காரை வேற யாரும் ஓட்ட சொல்லிட்டு போய் இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமான டிராபிக்.
குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாருமே அங்கதான் போவாங்க போல இருக்கு மலையாட்டூருக்கு. ஓகே ஓகே, எனக்கு தெரியாது. ஆனா குட் ஃப்ரைடே அன்னைக்கு இங்க சர்ச் எல்லாரும் போவாங்க. பட் மலையாட்டூர் இந்த படம் பாத்தீங்கல்ல, அந்த பழனி முருகன், அந்த புலிமுருகன்ல கூட அந்த சிலுவையை தூக்கிட்டு வருவார்ல. என்ன படம் ப்ரோ? புலிமுருகன்லாம் புலிமுருகன்ல ஒரு பாப்பாவா இருந்திருப்பாரு ப்ரோ அந்த படம் வரப்போ. இப்பதானே வந்துச்சு, என்னங்க அப்படி இது சொல்றீங்க? இது எப்படி புலிமுருகன்ல தெரியுமா கூட அந்த இருக்கு? என்னடா மன்மதனை பழைய படம்ன்றீங்க, அந்த மாதிரி இருக்கு. புலிமுருகன் என்ன 10 வருஷம் இருக்குமா? அவ்வளவுதானே இருக்கும். 15 தான் நினைக்கிறேன். இல்ல 10 வருஷம் 2016 வந்துச்சு. அதுல ஒரு சிலுவையை தூக்கிட்டு போவார்ல, அந்த இடம் தான் அது, மலையாட்டூர். ஓகே ஓகே ப்ரோ. இன்னும் இந்தியால என் காலடி தொடப்படாத இடம் கேரளா தான். வாங்க வாங்க மாவீரன், வெயிட்டிங். நானே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் இந்த கேரளால. வாரிசு படம் ஓப்பனிங்ல கிரீன் மேட்லயே தளபதி மொத்த இந்தியாவை சுத்தி காட்டிடுவாரு. வா தலைவா வா தலைவா. பரணி, அந்த போட்டோ ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, இப்பதான் பார்த்தேன் நீங்க ஷேர் ஆமா பண்ணத. ஆமாண்ணா, அதனாலதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே ஹாப்பி. ப்ரோ நான் அடுத்து வந்து நான் பேசலாமா? பேசுங்க பேசுங்க. பேசுங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு படத்தை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தா செகண்ட் ஹாஃப் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க ஒரு படத்தை? யார என்னையவா பரணிவா சுகுமார் ப்ரோ, யார கேக்குறீங்க? ஓவரால் எல்லாரையும் ப்ரோ, எல்லாரும். ஓவரால் படம் எப்படி இருக்குங்கிறது தான் மேட்ரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தா உங்க படம் பெரும்பாலும் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குங்கிறத தாண்டி செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தா ஒர்க் ஆகும். ஆனா இப்ப பெரும்பாலும் ஓவரால் படமா தான் கணக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு படத்துல கிடையாது. நம்ம படம் பார்த்துட்டு இந்த ஒப்பீனியன் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றோம். ஓவரால் படம் தான் கணக்கு. இல்ல ப்ரோ, இப்போ எனக்கு நேற்று நான் இந்த ஸ்பேஸ்ல கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, கிளைமேக்ஸ் ஒரு 15 நிமிஷம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த படம் ஃபிளாப் பண்ணேன். ஃபிளாப் நம்ம எப்படி பண்ண முடியும்? நம்ம வந்து படம் நமக்கு பிடிக்கல மட்டும் நம்ம சொல்ல முடியும். ஃபிளாப்புங்கிறது பொதுமக்கள் கொடுக்குற தீர்ப்பு இல்ல. படம் எப்படி ஓடுதுங்கிறது 3 நாள் 4 நாள் ஓடுற தீர்ப்பு. அதே போல ரிவ்யூ பண்ற இவங்க பிடிக்கலைன்னு சொல்றதுனால படம் நல்லா இல்ல ஓடாதுங்கிறது வந்து இவங்க வந்து அப்படி சொல்ல வரல. அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அவங்க நல்லாவே இல்லைன்னு சொல்ற படமும் ஓடி இருக்கு. புஷ்பாலாம் வந்து பிரகாஷ்க்கு பிடிக்கலன்னு தான் சொன்னாரு. சுகுமாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. சோ அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். இதை நீங்க வந்து பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரோ எடுத்துக்கல, ஃபாலோ பண்றல. இப்ப நீங்க என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா நாம அதை கேட்கறோம்ல, லிசனர் நம்ம கேட்டு உங்க ஒப்பீனியன் நம்ம ஃபாலோ பண்றோம்ல. ஃபாலோவே பண்ண வேணாங்கிறது தான் ப்ரோ. நமக்கு பார்த்துட்டு 4-10 ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு அதுல வந்து மெஜாரிட்டியான ரிவ்யூஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் எடுத்துக்குவேன். அதை எடுத்துட்டு தான் நான் படத்துக்கு இப்போ வந்து ஒரு படம் வந்திருக்கு, 6 பேர் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 4 பேர் நல்லா இருக்குன்றாங்க. அப்போ பார்ப்பேன், சரி நம்ம இப்படி இந்த படத்துக்கு போகணுமா போகணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா போயிடுவேன். அந்த ரிவ்யூ எல்லாம் பெருசா எனக்கு இதாகாது. ஸோ மெஜாரிட்டியை தான் நீங்க பார்க்கணும். சுரேஷ் ப்ரோ, இங்க இந்த ஸ்பேஸ்லயே வந்து பிரகாஷ் ப்ரோ நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து ட்ரெண்ட்ஸோட ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் சொல்றது ஓரளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இங்கே நிறைய பேர்த்த வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் ரிவ்யூன்னு பார்க்குறப்போ 1-2 பேர்த்த மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றது வந்து நம்ம வேவ் லென்த்தோட கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து மலையாளத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரிவ்யூஸ் நான் பார்ப்பேன். அதே மாதிரி தமிழில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி வந்து ட்ரெண்ட்ஸுட் ப்ரோட்ட கேட்பேன். இல்லைன்னா வந்து சுகுமார் ப்ரோ ப்ரீமியர் ஷோ பார்த்தாருன்னா அவர்கிட்ட நான் கேட்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இவங்க பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா நான் வந்து போய் பார்ப்பேன். கேங்கர்ஸுமே அதை வந்து சுகுமார் ப்ரோட்டையும் கேட்டேன், அது ட்ரெண்ட்ஸுட் ப்ரோட்டையும் கேட்டேன். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் போனேன், ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, அதனால என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அதை பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவ்யூவரை வந்து நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிருப்பீங்க, அவரோட வேவ் லென்த் உங்களுக்கு செட் ஆகும்ல, அப்போ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே, நீங்க எது சொன்னீங்க ஓகே. பட் எனக்கு என்ன தெரியுமா, என்ன முறைப்படுறதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட்ல படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா கேள்வி பதில் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, இப்ப படம் நம்ம எப்பவுமே படம் தான் பாக்குறோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃப் அப்படி இல்லை, படத்துல எது எல்லாம் ஒர்க் ஆகலையோ அதெல்லாம் எல்லாமே கால்குலேட் பண்ணி தானே ஒரு படம். இல்ல இல்ல மோஸ்ட்லி நம்மளே அப்படித்தானே சொல்றோம். படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்கன்னு இது வந்து காலங்காலமா சொல்றது தானே. இப்ப இல்ல, இந்த மோனிசா என் மோனலிசான்னு ஒரு தீராஜன் படம், அந்த படத்தை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி 20 நிமிஷம் தாங்க படமே அப்படிலாம் சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இது வந்து புதுசு கிடையாது, எப்பவுமே காலங்காலமா சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ, இப்போ அது வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். லியோ வந்துட்டு உங்களுக்கு இல்ல அதை விட்டுருங்க. இல்ல இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து இப்போ வந்து கேங்கஸ் வந்து இப்போ ரிவ்யூ சொல்லும்போது படம் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் மொரட்டு காமெடி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க போய் அதை படத்துக்கு போயிட்டீங்க, தியேட்டருக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே பிடிக்கல. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு கிட்டத்தட்ட எரிச்சல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து நீங்க பாட்டு பாதியிலே வெளியே வந்துட்டீங்க, எப்படி இருக்கும், ஏமாத்திட்டாண்டா அப்படின்னு ரிவ்யூ ஏமாத்திட்டாண்டா. அப்புறம் சொல்லும்போது என்னன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அதுல ஒரு 40 நிமிஷம் காமெடி செம்மையா ஒர்க் ஆச்சு, அதுல ஒரு 10 நிமிஷம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மைண்ட் செட்ல போவீங்க. படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு அந்த ஆவரேஜ் சொல்லப்போ கூட உங்களுக்கு டீசெண்டா கூட தெரியும், நல்லா தானே இருக்கு படம் அப்படின்னு. இதே அப்படி சொல்லாம விட்டு படமே சூப்பர்னு மட்டும் 19 சொல்லிட்டோம்னா நீங்க தியேட்டர்ல போய் ஏமாந்து தான் போவீங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ தனித்தனி எல்லாம் சொல்றாங்க, அதுதான் மெயின் காரணம். மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா படம் நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு பரணி, உனக்கு தேவையான பிக்சர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லாம செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா படம் ஓடும் அப்படிங்கறதுதான் கான்செப்ட். மன்மதனே வந்து படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஹாஃப்ல தான் அதோட லேயர்ஸ் எல்லாம் புரியும். நான் ஒரு கான்செப்ட் தரேன். லியோல வந்துட்டு எது உங்களுக்கு எது டிராபேக் ஆயிடுச்சு லியோல? யாருக்கிட்ட கேக்குறீங்க? எல்லார்கிட்ட தான், எல்லார்கிட்ட ஓபனா தான் பேச முடியும். லியோ வந்துட்டு உங்களுக்கு எது டிராபேக், எது வந்துட்டு இல்ல ப்ரோ, ஒருத்தர் ஒப்பீனியன் ஒரு படம் மாறும். இப்போ வந்து இப்போ என்னோட ஒப்பீனியன் வந்து பிரகாஷோட ஒப்பீனியனோட ஒத்து போவோமான்னு கேட்டா இருக்காது, பெரும்பாலும் மாறும். பரணியோட மாறும். அப்படின்னும் போது இப்போ உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, அது மாதிரி எல்லாருக்கும் மாறும். இப்போ நீங்க எல்லாம் பொதுவா கேட்டீங்கன்னா நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், இங்க இருக்கிறவங்களே ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்துட்டு தெளிவா என்ன ஒரு கான்டெக்ட்னு தெளிவா சொன்னீங்க அப்படின்னா நம்ம கிளியரா பேசலாம். இந்த ஸ்பேஸே ஆர்கியூ பண்றதுதான், எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க எங்களுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற கான்டெக்ட் வந்து டிஃபர் ஆகுது. எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு. என்ன டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல லியோ உங்களுக்கு எப்ப இருந்துச்சுன்னு சொல்லுங்க. யார் பேசுறது? மாவீரன் நீங்களா? ஆமா, எனக்கு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, நான் 3 டைம் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா மெஜாரிட்டி பேர் பிளாஷ்பேக் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் சரியில்லை, பிளாஷ்பேக் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு சொல்லவே இல்லை, யாரும் சொல்லல. பிளாஷ்பேக் சரியில்லைன்னு அந்த கண்டென்ட் தானே ஓட்டியிருந்தாங்க. ஆமா, அப்புறம் அந்த கார் சேசிங் சீன் லேக் கொஞ்சம் பேசி தட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஓவராலா ஓகே தான். எனக்கு 3 டைம் நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா நான் கவனிச்ச வரைக்கும் யாருமே அந்த பிளாஷ்பேக் சொன்னாங்க. நிறைய பேருக்கு செகண்ட் ஹாஃப் தான் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, கொஞ்சம் லேகு, ஃபிளாஷ்பேக்கு தேவையில்லாத அன்வான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல மாயூர் ப்ரோ, இந்த லேக் கொண்டு வரது நீங்க தானே, இந்த இன்ஃபுளுன்ஸ் தானே. செகண்ட் ஹாஃப் தெரியல, செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவன் அது இப்போ நீங்க வந்து முட்டு கொடுத்தீங்கல்ல. இப்போ நேத்து நான் இதே தான் இந்த ஸ்பேஸை தான் கேட்டேன் உங்களுக்கு. மதியானம் மார்னிங் கேட்டேன் இல்லையா? ஒருத்தர் வந்து சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓப்லெஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓப்லெஸ், செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு 15 நிமிஷம் நான் சிரிச்சேன், அந்த படம் சூப்பர்னாரு. எனக்கு அப்பயே காண்டாயிடுச்சு. ஓ 15 நிமிஷம் நீங்க சிரிச்சுனா அந்த படம் இருக்கா? ஒருத்தர் வந்தார்ல, அவரு உங்களை மாதிரி ஒரு ஸ்பீக்கர். மொத்தம் நேற்று நாங்க படம் பார்த்தது 3 பேர். நான் ஒருத்தன், நான் பயங்கரமா அடிச்சிட்டேன் படத்தை. பிரகாஷ் ப்ரோ ஹோஸ்ட், அவர் பார்த்தாரு, அவரு எனக்கு செட் ஆகலன்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. 3ஆவதா ஒருத்தர் உங்களை மாதிரி ஸ்பீக்கருக்கு வந்தவர், எனக்கு லாஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னு அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான்.
இதுல நீங்க காண்டாகிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே நீங்க ப்ரோ. பாத்தீங்கன்னா படம் நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு போலாம், அவ்வளவுதான். ப்ரோ இங்க காந்தி இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட வந்து நேர்மையா ஒரு ரிவ்யூ எதிர்பார்க்குறேன், அவ்வளவுதான். காந்தினா ப்ரோ ஆல்வேஸ் ஃப்ரெண்ட், இல்ல அவ்வளவுதான். இல்ல நேர்மையா நேர்மையா ப்ரோ நேர்மை நீங்க எதை இப்ப எதை எதை வச்சு சொல்றீங்க? இப்போ சிம்பிள். நானு பிரகாஷ் எங்களோட இதுவெல்லாம் நான்லாம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு படம் நல்லா இருந்தா ரிவ்யூ போடுவோம். நல்லா சுத்தமா நல்லாவே இல்லை, ஒர்க்கே ஆகலைன்னா அதுக்கு ரிவ்யூவே போட மாட்டோம். சில படத்துக்குலாம் ரிவ்யூவே போட்டிருக்க மாட்டேன். அதை அப்படியே டோட்டலாவே அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பல ரீசன் இருக்கு. ஏன்னா நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம நல்லா இல்லை அப்படின்றத வந்து ஓப்பனா ஃபர்ஸ்ட் டேவே போட்டு நாங்கள் முன்னாடியே, ஏன்னா சில படங்கள்லாம் ப்ரிவியூவே பார்க்க சான்ஸ், சில படங்கள்ல முக்கால்வாசி படங்கள் அப்படி சான்ஸ் கிடைக்குதுன்னா அந்த படத்தை வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்னு வந்து போட்டு அதனால நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, நெகட்டிவ் ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுவும் சொல்லாம நம்ம சைலண்டா இருந்துட்டாலே வந்து அதை பத்தி நம்ம எதுவுமே பேசாம இருப்போம். ஒரு படத்தை நல்லா இருக்கு அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சோசியல் மீடியால அதை நான் ஷேர் பண்ணலாம்ல, அது தப்பு இல்லைல்ல. அது உங்களோட ஒப்பீனியனோட ஒத்து போகணும் அப்படின்றதும் இல்லை. ஏன்னா சில பேருக்கு ஒரு ஒத்து போகும். இப்போ கேங்கர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு செகண்ட் ஹாஃப், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செட் ஆகல, பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் நல்லா பிடிச்சிருந்தது. முடிச்சுட்டு வரும்போது வந்து எனக்கு வந்து ஓகேப்பா, ஓகே, ஒரு நல்லா சிரிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. அவ்வளவுதான். அதுதான் நான் வந்து ரிவ்யூல வந்து ஷேர் பண்ண முடியும். நேர்மை அப்படின்றது வந்துட்டு நல்லா அது பல இது வருதுல, அதுல வந்து நீங்க பேசுற அந்த வார்த்தையில. இல்ல ஒண்ணும் இல்ல, பன்னின்னு ஒரு படம் பர்னிக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னாரு, நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே போல வந்துட்டு இந்த கல்லுக்கடை அதாவது என்னமோ டோடி இல்ல ப்ரோ, இல்ல நான் எப்பயுமே ஒப்பீனியன் டிஃபர் ஆகல, ஆனா ஒப்பீனியன் வந்துட்டு நீங்க சஜெஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல. இப்போ உங்க நம்பி ஒரு கீழே வந்துட்டு ஒரு 50 பேர் இருந்தா ப்ரோ சஜெஸ்ட் நாங்க யாரும் பண்ணல. இல்ல ப்ரோ, நீங்க யாரும் ஒப்பீனியன் சஜெஸ்ட் பண்ணல. நான் வந்து இங்க வந்து எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ரிவ்யூலயுமே ஹைலி ரெக்கமெண்டட் டு வாட்ச் திஸ் மூவி ஃப்ரம் மை எண்ட், கோ புக் யுவர் டிக்கெட்ஸ் அண்ட் வாட்ச் நவ் அப்படின்னு வந்து யாரையும் சொல்ல மாட்டேன். இந்த படம் வந்து இப்படி இருக்கு அப்படின்றது சொல்றது வேற, இது நீங்க கண்டிப்பா போய் பாருங்க, இந்த படத்தை இல்ல பார்க்கவே பார்க்காதீங்க, இந்த படத்தை பார்த்து டிக்கெட் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாருக்கும் சொல்லவும் மாட்டேன். இவ்வளவுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ்ல. இப்போ நேத்து நான் நல்லா இல்ல அடிச்சேன்னா, இன்னைக்கு அஜித் பல்டான் உங்களுக்கு தெரியல மேல வந்தாரு, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீ வன்மத்துல பேசுறேன்னு சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு போவாரு. அப்புறம் பின்னாடி வினோத் ப்ரோ ஏகே ஃபேன் உங்களுக்கு தெரியல, அவரும் வந்தாரு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேடி பில்லா கிளாடினால விமல் சொல்லுவார்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லாரும் என்ன பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்க, அந்த மாதிரி எல்லாரும் தயவு செஞ்சு என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரா? சார் நல்ல வாய்ப்பு கிடைச்சும் பார்க்க முடியாம போச்சு ப்ரோ. 2 பேரையுமே மிஸ் பண்ணியிருக்கேன் பார்க்காம. இதுதான் இப்போ ரொம்ப சேடா இருக்கு. மேட்ச் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல சார். நான் சென்னைக்கு வரப்போ நான் நிறைய கனவோட வந்தேன். அதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, எப்படியாவது தலையை வந்தேன்னா பார்த்துடணும், ஏகேவை பார்த்துடணும்னு. அது இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருந்தும் எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலாக மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணிக்கு முன்னாடிலாம் ட்விட்டரே வரல. இன்னைக்கு ஒர்க் ஹெவியாக போயிட்டு இருந்தது. ட்விட்டர் வந்திருந்தா கூட மேபி நிறைய பேர் மேட்ச்க்கு முன்னாடிலாம் போட்டுருந்துருக்காங்க, இன்னைக்கு அஜித் சார் வரப்போறாரு, மேட்ச் பார்க்க வரப்போறாருன்னா. அது எதுவுமே எனக்கு தெரியல சுத்தமா. இப்போ ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அங்க அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு புரியல. ஆனிவர்சரி ப்ரோ. ஓ ஆனிவர்சரி, ஓகே ஓகே. நேத்து ப்ரோ. ஏன் ப்ரோ எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஏதோ கோவமா அவர் கேக் கட் பண்ணதுல? ஜஸ்ட் டவுட் கேட்டாரு. சுகுமார் ப்ரோ, உங்க பையனுமே இல்லாம போயிடுச்சா? சிவன் ப்ரோ மறுபடியும் சொல்லுங்க. இந்த ஜிபி முத்து சொல்லுவார்ல, ஜிபி முத்தா மதுரை முத்து சொல்லுவார்ல, இந்த பையனும் இல்லை நம்ம இந்த இடத்துல பேசினதுல, அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, வாய்ப்பு இப்ப தள்ளி போகுதுன்னா இதை விட பெட்டரான ஒரு வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். சும்மாவே நீங்க தூக்க வரலன்னு வேற சொல்லிட்டு இருப்பீங்க. சுகுமார் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிவீல் வந்து பண்றாங்கல்ல, அது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா? பண்ணாம மட்டும் என்ன ஆகும்? என்னங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ரிவ்யூவா? புரியல என்னது? இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிவீல் பண்றாங்கல்ல, இந்த மாதிரி 5 நாள் 100 கோடி, 10 நாள் 200 கோடி கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல.
இது இதை வந்து அபிஷியலா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது, விட்டாலும் ஒண்ணும் நடக்காது. என்ன ஒண்ணு, அது ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் மாதிரி தான். விட்டா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்குதுன்னா முதல் நாள் பண்றது. அதெல்லாம் ஒரு ஒரு 5 வருஷமா தானே இதை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது மெயின், அது 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பயாவது ரேரா தான் ஏதாவது ஒரு படத்துக்கு 10 நாள்ல 50 கோடி வந்துச்சு, 15 நாள்ல 100 கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா முன்னாடி அப்போ வந்து தேட்டர்கள் இருங்கிறது மினிமம் ஒரு 25 நாள்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 50 நாள் வரைக்கும் இருந்துச்சு அந்த சரௌண்டிங் டேஸ்ல. அதனால உங்களுக்கு அந்த அது ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் யூஸ் ஆச்சு, அதனால அதை ரிவீல் பண்ணாங்க. இப்போ ஃபேன்ஸ் அதை எதிர்பார்க்கறாங்க. இப்போ புஷ்பா 2 வந்து முதல் நாள் இவ்வளோ, 2வது நாள் இவ்வளோ, 3வது நாள் இவ்வளோ போட்டு 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 கடைசி 1800 கோடிக்கு போஸ்ட் கொண்டு வந்து போட்டாங்க. அது உண்மையாக சில இடம் பூஸ்ட் ஆகும். ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாரும் படம் பார்க்கறாங்க போல இருக்கு, பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு நியூஸ் கிரியேட் ஆகும். இப்போ திடீர்னு நியூஸ் சேனல்ல போடுவான் 1000 கோடி தொட்ட புஷ்பா 2 திரைப்படம் அப்படின்னு போடும்போது மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும், 1000 கோடி தொட்டுருச்சு அந்த படம், அப்படி என்னதான் இருந்துச்சு, ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தோம் அதே மாதிரி தானே கடத்த போனோம், வேற என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. பாட்டு ஒரு ப்ரொமோஷன்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் தான். அது வந்து உண்மையோ இல்ல வந்து அது தேவையா தேவையில்லையாங்கிறது அது நமக்கு தேவையில்லை. ஆனா நமக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ங்கிறது தேவையில்லை, போஸ்டர் விடுறங்கிறது இதுக்காக தான் விடுறாங்க. அதை சுத்தி ஒரு அன்வான்ட் நெகட்டிவிட்டி போகுது இல்ல, அது அது போறதா சரி, அது ஒரு ப்ரொமோஷன் தானேங்க. நான் என்ன சொல்றேன், அது அப்படி போறது ஒரு வகையில ப்ரொமோஷன் தான். அதை பத்தி பேசுறாங்கல்ல. அப்படி அந்த படத்துக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ட்வீட் ஒன்று போஸ்டர் ஒன்று வருதுன்னா எந்த நடிகருக்கு வந்தாலும், எந்த நடிகருக்கு வந்து அந்த நடிகர் ரசிகர் திட்ட போறாங்க, அந்த நடிகர் படம் வந்து இந்த பட நடிகரோட ரசிகர்கள் திட்ட போறாங்க. அப்படி பார்த்தாலும் படத்துக்கு ப்ரொமோஷன் தானே பண்றாங்க. நீங்க டிஎல் அந்த படத்தை பத்தி பேசுனாலே அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தான். அது நீ எப்படி பேசினாலும் ப்ரொமோஷன் தான். அது பார்க்காத ஒருத்தருக்கு அந்த படத்தை பார்க்கணும்னு தோண வைக்கும். அது இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஓடிடில அபிஷியலா வந்துச்சுன்னா அது தோணும். படமே பார்க்காம ஸ்கிப் பண்றதுக்கு படத்தை பார்த்தலாம்னு தோண வைக்கும். அது ஒரு வகையில ப்ரொமோஷன் தான். எல்லாமே ஒரு ரீச் தான். இல்ல இன்னொன்னு என்னன்னா, பாக்ஸ் ஆபீஸ பத்தி ஃபேன்ஸ் பேசாம இருந்தா நிறைய நல்ல படங்கள் வரும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பீனியன் ரொம்ப நாளாவே இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ பத்தி இவங்க பேசலன்னா நல்லா கண்டென்ட் ஓரியன்டான படம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு பேசாம நம்ம இருக்கலாமே தவிர, ஆனா பேசாம இருந்தா நல்ல படம் வருமானு கேட்டா கிடையாது. அது நல்ல படம் எழுதுனாதான் நல்ல படம் வருமே தவிர பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசலாம் வராது. ஆனா என்னன்னா, நல்ல படங்கள் ஓடுனாதான் வரும். நல்ல படங்கள் நல்லா ஓடி அதுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் டாக்ஸ் ரிப்போர்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா மெய்யழகன் இருக்கு. அந்த மெய்யழகன் வந்து உண்மையிலே ஒரு 100 கோடி வசூல் பண்ணி அந்த 100 கோடி போஸ்டர் போட்டாங்கன்னா மக்களுக்கு ஆக இந்த மாதிரி படம் எடுக்கலாம்னு சொல்லி அந்த டேரக்டர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஆனா நம்ம எந்த படம் எடுத்தாலும் நல்லா படம் ஓடும், நல்ல படம் எடுத்தா கண்டிப்பா படம் ஓடும் அப்படிங்கிறது. இப்போ மரகதானே ஓடுச்சு, அதே மாதிரி வந்து அந்த காமெடி படம் அடுத்து ஒரு மெய்யழகன் ஓடுது அப்படின்னா பூஸ்ட், அந்த நசீல் பூஸ்ட், அந்த இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் ஒரு பூஸ்ட். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பூஸ்ட். நீங்க வந்து இவர் சொல்லுவார், ஏதோ டேரக்டர் இந்த கரெக்டா அமையல, என்னன்னா ஒரு சொல்லுவார் இந்த படங்கள்லாம் யார் கடைசி விவசாயி டேரக்டர் சொன்னாரு, கடைசி விவசாயி படம் நல்லா ஓடி இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுக்கிற எனக்கும் ஆர்வமா இருக்கும். நீங்க கடைசி விவசாயி மாதிரி படம் கொடுங்கன்னு மட்டும் தான் சொல்றீங்க தவிர கடைசி விவசாயி ஓட வைக்க மாட்டீங்க பாரு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் உங்களுக்கு வந்து நல்ல பணம் வந்தாதான் அவங்களுக்கு அந்த மாதிரி படம், நல்ல படம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் வந்தாதான் படம் கிடைக்கும். நான் வந்து வீரதீரேஸ்வரன் வந்து நான் நல்லா போகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா அந்த படம் பெருசா பொட்டன்ஷியலா பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன்ல. இப்ப கூட வீட்டுல உட்காந்து அதான் பாத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த மெய்யழகன் டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஓடிடி எல்லாம் பார்த்து நிறைய அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் வந்து ஓடிடில தான் அந்த படத்தை பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய அந்த கலெக்ஷன்ஸ் இதை வந்து ஹீரோக்கள் மேல திணிக்கிறதுனால அவங்க ரொம்ப மசாலா ஆக்க போறாங்களான்னு தோணுது. பிரகாஷ், நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க AK-64 வந்து இவரு ஆதிக்கா பட சான்ஸ் இருக்குன்னு. பட் ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப நாளாவே கார்த்திக் சுப்ராஜ் தான் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்திருக்கீங்க. ஏன்னா கண்டினியூஸா அவர் ட்வீட்ஸ் ஃபாலோ பண்றதுனால அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு AK ஜெயிச்சப்பையும் ஃபர்ஸ்ட் டேஸ் அவர் தேர்ட் பிளேஸ் வந்தார்ல, அப்பயுமே வந்து உடனே ட்வீட் போட்டது இவரு தான், கார்த்திக் சுப்ராஜ் தான். எனக்கு என்னமோ அவர் தான் டேரக்ட் பண்ண வரும்னு தோணுது. பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் பார்த்தது இல்லை. பிரகாஷ் ப்ரோ அப்படியேதான் தகவல் இருந்தா அப்படியே பின்வாசல் வழியா டிஎம்க்கு வாங்க, எனக்கு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி. இல்லைங்க, ஏற்கனவே சொன்னதுதான். அவர் வந்து ஒரு அடுத்த படத்துக்கு பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா இப்ப 64 அவர் படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் கூடிய விரைவில் ஒரு படம் பண்ணுவாரு. அவர் ஒரு படம் பண்ணுவாரு, வாய்ப்பு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, நிறைய அப்ராட்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா டைம் படி
மதியம் 3 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் ரெட்ரோ அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 1ஆம் தேதி காலையில 9 மணிக்கு போடுறாங்க. இல்ல அது என்ன கணக்குன்னு புரியல, எனக்கும் தெரியல. அதுதான் நான் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட போஸ்ட் பார்த்தேன். யூஎஸ் இதான் டைம்ல ரொம்ப தள்ளி போய் கிடக்கு. அது என்னன்னு ஒரு கிளியர் பிக்சரே கிடைக்கல. ஒருத்தர்லாம் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ 2ஆம் தேதி தான்ற மாதிரி சொன்னாரு. ஓடுங்க வரட்டுங்க விடுங்க, இங்க ஃபர்ஸ்ட் வரட்டுங்க. இங்க என்ன அப்படி இங்க தெரியல. இங்க சினிமால இது இங்க வந்து யூகேல ரிலீஸ் பண்றது வந்து அவரோட ஃபேன் போல் இருக்கு. ஐன்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க. விதுர்ஷ் அவர்தான் அஹிம்சாவோட ஃபவுண்டர் தான் போல் இருக்கு. அவங்க தான் பண்றாங்க. ஆனா அவர் ஃபேன் சொல்லிட்டு இருந்தார், சூரியோட ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அவரு. இல்ல யூகே வந்து நம்மளோட 3.5 hour பின்னாடிங்க. 4.5 hours வந்து நீங்க 4.5 hour, சாரி 4.5 hour இந்த இப்ப வந்து பின்னாடி உங்களுக்கு அப்படின்னா பாத்துக்கலாம். அவங்க மதியானம் அவங்களுக்கு காலையில 10 மணிக்கு மேலதான் பண்ணி போடுவாங்க. இன்னும் வின்டர்னா 5.5 hour டிஃபரன்ஸ். இப்போ வந்து 4.5 hour. எங்க நான் இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்கன்னா 12:20 தான் போட்டிருக்கேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏகே வந்து என்னன்னா கை காமிச்சிட்டு தம்ஸ் அப் கொடுக்குறாரு. அது யாரை பார்த்து தெரியலங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதில் நிறைய அழகான வீடியோஸ்லாம் நிறையா இருக்கு. அவன் காரணமா தெரியல, நமக்கு அவருக்கே சவுண்டு கேட்கலங்கிறாரு. நமக்கு எப்படி கேட்கும் அவங்க பேசுறது? ஒரு வீடியோ பரணி ஷேர் பண்ணியிருந்தா அப்படி இல்லையா, அந்த வீடியோ பார்த்தேன். ஷாலினி வந்து அஜித் என்னமோ சொல்லுவாங்க, அவருக்கு என்னன்னு தெரியல. ஒன்னு மொபைல்ல ஜூம் பண்ணி அது காமிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. செம்ம வைபா இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. இல்ல ஒரு இந்த வீடியோ பார்த்தேன், கோர்ட்டு காட்டு சொல்ற மாதிரியும் ஒரு வேணான்னு சொல்ற மாதிரியும் அந்த வீடியோ அது ஒண்ணு பார்த்தேன். ஆமா அதுவும் நான் இப்ப பார்த்தேன். ஆக்சுவலா ரொம்ப ஹாட்டா இருக்கு, ஷோக்கு என்ன கழட்டிக்கிறீங்களான்னு அவரும் வேணான்றாரு. எல்லாமே அவ்வளோ டைம் லைன் ஃபுல்லா இது மட்டும்தான் வைரலா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. ஃபிட்னஸ் அவருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுனால சரி கோட் போட்டே பொம்பளை போயிடும்னு வந்துட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா புழுக்கமா இருக்குன்னு தெரிஞ்சிருக்காருல்ல. ஏகே ஃபேன்ஸுக்கு கடைசி ஒரு இவரு பிரகாஷ் சொன்ன மாதிரி கடைசி இந்த ஒரு 4 மாசம் இந்த 2025 சூப்பரான இயர் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த 1ஆம் தேதியை தவிர மத்த எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு. இல்ல கோட் இது இருக்கு ப்ரோ, இன்னர் வந்துட்டு ஸ்வெட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நான் அவருன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் இந்த பிசினஸ் பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த கோட் வியர்ல தான் இருப்பாங்க. சென்னையில எந்த சம்மர் இதுலனா கூட எவ்வளோ ஹைட்டா இருந்தாலுமே. தோழர் ஆதிக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் நம்பர் இந்த ரெக்கார்டிங் கேட்டாருன்னா. இல்ல அது கோட் போடக்கூடாதுன்னு அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு குளிர் அந்த அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல தான் கோட் போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏன் துபாயில அப்படின்னு பார்த்தோன்னா ஏசியில இருக்கிறவங்க, துபாயில இருக்கிறவங்க ஏசி ரூம்ல மட்டும் தான் கோட் போடுவாங்க, வெளியே வந்தா போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளோட அங்க பயங்கரமா இருக்கும், எக்ஸ்ட்ரீமா. நம்ம இந்தியாலே வந்து சென்னையை தாண்டி டெல்லியில எல்லாம் வந்து சம்மர்ல எல்லாம் பயங்கர இதுவாகும். அது சில பேரோட எல்லாத்துக்கு மேல அவருக்கு இல்லங்க, எல்லாத்துக்கு மேல அவருக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா இல்லையா, அது அவங்களோட அவருக்கு எது நல்லா இருக்கோ அவரோட தனிப்பட்ட விருப்பம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், வெயில் காலத்துல கூட எவ்வளவு வெயில் அடிக்குது எந்த மாதிரி இருந்தா கூட ஊடி போட்டு தான் வருவான். எல்லா டைமும் ஊடி தான் போட்டிருப்பான். அந்த ஊடி போட்டுட்டு அவன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கே போட்டு பழகிருக்கான். ஆனா அவனுக்கு வந்து பெருசா வேர்க்கவே இருக்காது. என்னதான் ஊடி போட்டிருந்தாலுமே என்னடா அவன் உடம்பு வந்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அது ஒருத்தருக்கு வந்து ஒரு இது இதே நான் ஊடி போட்டேன்னா வேர்த்து இதுவாயிடும். பரணி ப்ரோ அந்த ஐகானிக் டைலாக சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ, இது ரிட்டர்ன்ஸ் ஹைப் எப்படி இருக்கு? எந்த படத்துக்கு ப்ரோ? ஆமா ரெட்ரோ ஆமா நல்லா இருக்கு ப்ரோ, டீசெண்டா இருக்கு. புக்கிங்ஸ் ஓப்பன் ஆனதா ப்ரோ தெரியும், சண்டே தான் தெரியும்.
ஸோ இந்த தொடரும் படம் வந்து என்னன்னா கிரைம் ஜானரா? எல்லாரும் திருஷ்யம் மாதிரி இருக்குன்றாங்க. கிரைம் ஜானரா? தொடரும் தானே படம் பேர், இல்ல தொடருமா? தொடரும் முகேஷ் வேற பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு படத்தோட ஓப்பு. ஆமா, தலைவன் வந்து என்னன்னா இன்னைக்கு அவ்வளவு கோல்டுலயும் படத்துக்கு போயிருக்காப்ல, அதுவும் மோகன்லால் படத்துக்கு. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் மம்முட்டி படத்துக்கு போயிருந்தாலும் நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். இல்லைங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலான்னு போயிருப்பாரு, பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அருமையா பாசிட்டிவா கொடுத்திருந்தாரு, பயங்கரமா எல்லாமே. கடைசியில வச்சாரு ஒரு லைனோட, அந்த ஓவராலுக்கு மேல ஒரு லைன் வச்சிருப்பாரு பாருங்க. ஓகே போட்டாரா? இல்ல ஓகே இல்ல, வேற ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாரு. நீங்க பாத்துட்டு சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த கொரியன் சீரிஸ் எத்தனை எபிசோடு பாத்திருக்கீங்க? 11 முடிச்சிருக்கேன், 12வது பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. நான் 7 பண்ணிட்டேன் ப்ரோ, 7 வரைக்கும் பாத்துட்டேன் ப்ரோ. நான் 8 நான் முடிச்சிருக்கேன். உண்மையிலேயே தமிழ்ல தான் என்ன சீரிஸ் ப்ரோ? என்ன சீரிஸ்? லைஃப் கிவ்ஸ் யூ டாங்கரைன். லைஃப் கிவ்ஸ் யூ டாங்கரைன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, உண்மையிலேயே ரொம்ப நன்றி. இல்ல அவர் மாவீரன் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு. இல்ல மாவீரன் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு. நீங்க சொல்லுங்க. டைலாக்ஸ் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. சாட்டையடி டைலாக்ஸ்லாம் ஒரு சில டைலாக்ஸ் பயங்கரமா இருக்கு. சுகன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இப்ப இல்ல உண்மையாவே இந்த 2-3 நாள் வந்து என்னன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது. மாதிரி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபீல் குட்டா, எமோஷனலா செம்ம கனெக்டடு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே எனக்கு வந்து என்னன்னா எமோஷனலி நல்ல வெல் கனெக்டடா இருந்துச்சு. அது எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும், அம்மா பொண்ணுக்கா இருக்கட்டும், இவங்களோட லவ்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ என்னடா இவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கானுன்ற மாதிரி இருந்தது. 3rd எபிசோட் சொல்லவே வேணாம். 3rd எபிசோட் லிட்டரலி நானே பயங்கரமா கண்ணில் தண்ணிலாம் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த கிளைமேக்ஸ் டுவார்ட்ஸ் அந்த எபிசோட் முடிகிற டைம்லாம் இப்படி ஒருத்தனால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 7 எபிசோடுக்குமே எனக்கு அவன் வேற மாதிரி தெரியறான், வேற ஒரு இதுல தெரியறான் அந்த ரேஞ்சில். அவன் பேர் என்ன, குவாங் தானே? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா எபிசோடு 10 எபிசோடுன்னு சொன்னீங்க, நீங்க 11, 12 எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. நிறைய எபிசோட் விட்டுட்டே இருக்காங்களா? பரணி பார்த்து தான் அனுப்புனாரு, அதனால டோட்டலா 10 நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 10 இல்ல பிரதர் மொத்தம் 16 எபிசோடு இருக்கு அப்படின்னு. அடப்பாவத்தை 16 இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப பரணி அனுப்ப சொல்லி மிச்சம் 6 அனுப்புனாரு. அதுல இப்ப 11 முடிச்சுட்டு 12வது பாத்துட்டு இருக்கேன். இன்னும் நல்லா இருக்கு அந்த கேரக்டர், வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க 3rd எபிசோட் பாக்குறீங்கல்ல, அந்த கேரக்டர் வந்து 7th வரைக்கும் வந்துட்டேன் ப்ரோ. ஆனா 3rd எனக்கு ரொம்ப கனெக்டடா, ரொம்ப எமோஷனலா இருந்தது. அது அப்படியே ஒரு மாதிரி தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு மண்டைக்குள்ள. அப்ப 7 எபிசோட் வரைக்கும் முடிச்சப்பே எனக்கு அவன் மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. என்னமா இருக்கான்டா இவன் அப்படின்னு சொல்லி. ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன். ஆக்சுவலா நிறைய ஒரு 10-20 டைலாக் நோட் பண்ணு, செம்மையா இருக்கு. ஒரு டைலாக் மட்டும் சொல்றேன். அது ஒரு அம்மா கேரக்டர் வந்து சொல்லுவோம், இந்த உலகத்துல ஒருத்தரால எந்த தேவையுமே உனக்கு இல்லைன்னா அவங்கள பத்தி நீ மதிக்காத, அவங்கள கண்டுக்காதான்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு நீ சம்பாரிச்சு போடுறத மட்டும் நிறுத்தாத, ஒன்ன நான் தூக்கி எறிகிற நாள் வரும்னு சொல்லுவோம். செம டைலாக் இது, உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். மகன் அம்மாவை பார்த்து சொல்ற மாதிரி செம டைலாக் எல்லாம். இன்னொன்று இருக்கு என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த பர்னி சொன்ன அப்படி, சார் என்ன சொன்ன அப்படின்னா வந்து தமிழ்ல வந்து இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பார்த்துருக்கோம், கொரியன்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மகன் மகள் அதை பத்தி, பையனா பிறக்கிறது பொண்ணா பிறக்கிறது. ஆக்சுவலா 9th 10th 11th எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த மாமியார் மரும கொடூரம்லாம் அங்கே வரும். அதெல்லாம் ரொம்ப அப்படி ரொம்ப இயல்பா இங்கே எப்படி குத்தி காமிப்பாங்களோ அந்த குத்தி காமிக்கிறா இந்த சீரீஸ் ஃபுல்லாமே இருக்கும். அதுலேயும் வந்தீங்கன்னா 4th எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஓ மருமகளை விட ஓ மருமக சூப்பர் அப்படிங்கிற டைலாக் கிண்டலா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைலாக் ரிப்பீட்ல வரும் சும்மா சும்மா. என் மகனோட மருமகளோட பேத்தியோட மரும வந்து நல்லா பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அதான் அப்ப கொரியன்ல வரும்போது எப்படி வரும்னா, என் மருமகளோட ஓ மருமக தான் சூப்பர் அப்படின்னு வருவா. அதாவது தான் மருமகள்கிட்ட அந்த டைலாக் சொல்லும் போது அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரும் அந்த மாமியார். அந்த மாமியார் மருமகள் பிளஸ் இந்த மாமியார் மருமகள் 2 ஜெனரேஷனுக்கான மாமியார் மருமகளுக்கான சண்டையை வந்து ரொம்ப அழகா இது பண்ணிருப்பேன். அதுல கிட்டத்தட்ட 10வது எபிசோட்லாம் பாக்குறப்ப நம்ம ஊர் சீரியல் பாக்குற மாதிரியே இருக்கும். நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த 11 எபிசோட் பாத்திருக்கேன். அதுல வர 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 அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஹீரோ கேரக்டர். நான் இனிமேல் தான் உங்களுக்கு டிஷ்யூ பாக்ஸ் தேவைப்படும், பாத்துக்கோங்க. நீங்க முடிச்சிட்டீங்களா பாருங்க ஃபுல்லா? இல்ல நான் முடிக்கல, பட் ஆனா நான் சொல்றேன்.
உங்களுக்கு இனிமேட்டு டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும் நிறைய. அப்படியா? எனக்கு யாரும் அது ஏற்கனவே பொய்யன்னு மூணாவது சொல்லுங்க. ஏழு எபிசோட்லயே தமிழ் எபிசோடுக்கு சீரியல் கம்பேர் பண்றது. உங்களுக்குலாம் 16 எபிசோடு, நாங்கெல்லாம் 4 வருஷம் இருக்கிறவங்க. இந்த தமிழ் சீரியல்னா அவ்வளவு கோரம் மூலமா போயிட்டா? இல்ல என்னன்னா அந்த தமிழ் சீரியல்ல பாத்தீங்கன்னா நமக்கு இழுவதான் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க எப்படின்னா ஒரு எபிசோடு நீங்க நினைச்சா அந்த 100 எபிசோட ஒரு எபிசோட சீனா வைக்கலாம். ஆனா இவங்க எடுக்க 100 எபிசோடு இழுப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. கொரியன்ல நீங்க த்ரில்லர் எடுங்க, எல்லாத்துலயும் எல்லா நீங்க என்ன ஜானர் வேணா எடுங்க, அந்த 16 எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு படம் மாதிரியே இருக்கும். ஒரு படத்துக்கு உண்டான எல்லாமே இருக்கும். அதுலயும் இந்த இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் அண்ட் டர்ன் எதுவும் கிடையாது. ஆனா அழகு இருக்குல்ல, அந்த அழகியல் செம்ம செம்ம. ஸோ எல்லாருமே அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்காங்க ப்ரோ. அந்த கூட அந்த ஊர் மக்களா வர்றவங்க, அப்புறம் அந்த மீன் பிடிக்க போறப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்கா இருக்கு. யாரும் சும்மா ஃப்ரேம்க்கு வந்துட்டு போகணுன்ற மாதிரி வரல. ஆர்க்காவே செம்மையா பண்ணி வச்சிருக்கானுங்க ப்ரோ. மேக்கிங்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அந்த வில்லேஜுக்குள்ள நம்ம வாழ்ற மாதிரியே இருக்கு. அது இன்னொரு விஷயம், ஒரு ஸ்பாய்லர் இல்லாம தான் இதுவும் சொல்றேன். ஒரு இழப்பு ஒன்று நடக்கும், எல்லாருமே ப்ளேம் பண்ணிக்குவாங்க அவங்க அவங்கள. இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் மட்டும் அதை பண்ணாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது, நான் மட்டும் இதை பண்ணாம இருந்திருந்தா இது கரெக்ட். நடந்திருக்காதுன்னு சின்ன பையன் கூட ப்ளேம் பண்ணிக்குவாங்க. செம்மையா இருந்துச்சு அதுவும். ஊரே மெனக்கெடும் ப்ரோ. அதுக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருந்தது. ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் என்னன்னா, நீ என்னவா ஆக போறேன்னு எல்லாரும் சுத்தி அந்த சின்ன குழந்தை கேட்டுட்டு இருக்கப்போ, நான் ஒரு பிரசிடென்ட் ஆயிடுவேன், உங்க எல்லாருக்கும் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு. அதுக்கு அந்த பையன்கிட்ட வந்து என்னன்னா அவனே சொல்லுவான், நான் பிரசிடென்டோட புருஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து உங்க வீட்டுல வந்து என்னன்னா 6 பேர் இருக்கீங்க, 5 மீன் தான் நீங்க வாங்குறீங்க அப்படின்றது சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா பண்ணி வச்சிருக்கான். எப்படா ஒருத்தன் ஒரு லவ்க்காக இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவன் எந்த சண்டையும் போடல, யாரையும் பெருசா அடிக்கல, ஹீரோயிசம் எதுவுமே காட்டல. ஆனா எனக்கு அவன் ஒரு மாதிரி பயங்கரமா தெரியறான். ஆக்சுவலா அப்படிதான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேரக்டர் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆவேன் படத்துல. இது ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. சில ரியாலிட்டியில இருக்க முடியாதுங்க. ரியாலிட்டியில இருக்க முடியாது, அதுதான் கஷ்டம். ஒரே நிமிஷத்தை வெறுப்பேற்றி நம்ம வேற எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்க்கும்போது நம்ம திருத்திக்கணும், நம்ம அப்படி மாறணும், நம்ம கொஞ்சம் இதில் போகணும், கொஞ்சம் கரெக்ட்னா நமக்கு மனசுல தோணும். ஆனா நம்ம அந்த மைண்ட்ல வீட்டுக்கு வருவோம், நம்மள அதுக்கு அந்த அந்த சீரியல்ல வர வில்லன் மைண்ட் செட்டுக்கு மாத்திடுவாங்க. சரி நீ எப்படா இப்படி நினைக்கலாம்னு நம்ம மைண்டுக்கு நம்மளே செருப்பால அடிச்சுக்கிட்டு பேசாம நம்ம வந்து சீரியல்ல மட்டும் பார்த்து நம்ம ஃபீல் குட் ஆகிட்டு போயிடலாம், நிஜத்துல ஃபீல் குட்லாம் பண்ணணும்னு நினைக்க கூடாதுன்னு நம்ம மூளை நம்மளை உணர்த்திடும். சரி ஓகே முடிச்சிடலாமா? 10 ஆயிடுச்சு. ஓகே பர்னி, பாப்போம் மேட்ச் அடுத்த ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா போகுதான்னு பார்க்கலாம். மேட்ச் இன்ட்ரெஸ்டா தான் போகுது. எஸ்ஆர்ஹெச் காலி, விஷானும் போயிட்டா, 4 விக்கெட் போயிடுச்சு. இவன் 10 வைடு 10 ரன் வந்திருக்கான். அவன் என்ன பண்ண போறான்? இல்ல ப்ரோ, அவன் கொஞ்சம் அடிக்கலன்னா நல்லா போட்டுருவான், அடிச்சாதான் இதா போடுவான். அடிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சிஎஸ்கே வந்தான். ஓகே பாப்போம். பாய் 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 பை பை. பாய் ப்ரோ, டேக் கேர். போங்க போய் எல்லாரும் சீரியல் பாருங்க, போங்க கொரியன் சீரியல்.